हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं
प्रणमो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை பற்பமெனத்திகள் பைங்கழல் முந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பிரதிகிருணாத்து மாமகம் பிரசாதயதி யத் சுக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் शरणागत सार्तवाहमीडे शिकया शेखरिनां पतिं यतीनाम् सर्वत्र रामानुजनाम संकीर्तनं रामानुजा रामानुजा வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் ஏறி எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் ஸ்ரீஹப்பதியான பகவான் எல்லா இடங்கள்லையும் நீக்கமர குறைவில்லாம நிறைஞ்சிருக்கான். குறைவில்லாம நிறைஞ்சிருக்கான். அது ரொம்ப முக்கியமா நம்ம ஹிருதயத்துல நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பூரணம்னு ஒரு வார்த்தை சொல்லு. பூரணம்னா குறைவில்லாதது. பகவானை சொல்லும்பொழுது பரிபூர்ணமானவன் அப்படின்னு சொல்லு. எந்த காலத்திலையும் எந்த இடத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எப்பொழுதுமே குறைவில்லாதவன். அந்த தெய்வானுகிரகம் நிறைஞ்சு கிடக்கு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பூமியில நிறைஞ்சு கிடக்கு. நம்ம மேல படக்கூடிய சூரிய வெளிச்சம், சந்திர வெளிச்சம், எலக்ட்ரிசிட்டி லைட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் கூட தெய்வானுகிரகம் நிறைஞ்சிருக்கு. தெய்வத்தினுடைய கிருபை. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, சாப்பிடக்கூடிய ஆகாரம், குடிக்கக்கூடிய ஜலம், உடுத்திக்கிற வஸ்திரம், எல்லாத்திலையுமே தெய்வம் பூரணமா நிறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல கூடுதல், இந்த இடத்துல குறைவுன்னு கிடையாது. இந்த தெய்வானுகிரகம் தான் உலகத்தை நடத்தின்றிருக்கு. தன பெரிய பூமி, கோடிக்கணக்கான ஜீவராசிகள், இத்தனையும் தாங்கின்னு இந்த பூமி சுத்தின் இருக்கு. இதுல ஜலம், அதுல கடல் ஒரு பக்கம் இருக்கு. தன்னையும் சுத்தின் இருக்கு, தானா சூரியனையும் சுத்தி வர்றது. சூரியன் அது ஒரு நெருப்பு கோலம். இத்தனைக்கும் எங்கேருந்து சக்தி? ஆதி மூலமாகிய பகவானிடத்துல இருந்து சக்தி. சூரியன், சந்திரன், பூமி, நட்சத்திரங்கள், எத்தனையோ கோள்கள், அண்ட சராச்சரம், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு இருக்கு. பகவான் சொல்றான், என்னுடைய
சக்தியில கால் பங்கு சக்தியில இதெல்லாம் ருட்டீனா நடந்துட்டு இருக்குடான்றா. ருட்டீனா நடந்துட்டு இருக்கு. நம்ம சொல்லாம இதெல்லாம் ருட்டீன். இது ஒரு பெரிய காரியமா நமக்கு தெரியல. காதல எழுந்து பல் தேய்க்கிறது, மலமூத்திர விசர்ஜனம் போறது ஒரு பெரிய காரியமா ருட்டீன் அப்படின்னு சொல்லி, அது போல இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது, ரட்சிக்கிறது, இதெல்லாம் பகவானுக்கு ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். கால் பங்கு சக்தி இப்படி இருக்குன்னா அப்ப முக்கால் பங்கு சக்தி ஆகிய பரமபதமாகிய வைகுந்தம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செய்தா பகவானுடைய பலம் அளவிட முடியாது. அதனாலதான் அனந்தன்னு சொல்றோம். எல்லை இல்லாதவன், எந்த எல்லைக்குள்ளேயும் அடங்காதவன், எந்த எல்லைகளுக்குள்ளேயும் அடக்க முடியாதவன் பகவான். அவனிடத்துல கெடுதல் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. உலகத்தை பார்த்தோம்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எல்லாத்துலயும் நல்லதும் உண்டு கெடுதலும் உண்டுன்னு சொல்லி மனுஷா கிட்ட சொல்லுவோம். அவர்கிட்ட நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பகவான் இடத்துல நல்லதும் உண்டு கெடுதலும் உண்டுன்னு கிடையாது. பூரணமா நல்லது மட்டும்தான். கெடுதல் இது தேவையில்லாதது அப்படின்னு ஒரு விஷயம் பகவான் இடத்துல கிடையாது. சாதாரண மனுஷா அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப அழகா வேலையெல்லாம் பண்ணுவா, ஆனா யோசிக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஏதானும் ஒரு குறை உட்கார்ந்து இருக்கும். ஆனா தெய்வத்துக்கு அந்த மாதிரி எந்த குறையும் கிடையாது. சாதாரணமா ஒரு குறை இருக்கு யாருக்கிட்ட அப்படின்னா அடுத்த ஆளுக்கு கஷ்டம், அவளுக்கும் கஷ்டம். தெய்வத்துக்கு அந்த மாதிரி எந்த விதமான குறையும் இல்லை. அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. எந்த விதத்திலையும் குறை கிடையாது, எந்த விஷயத்திலையும் குறை கிடையாது, எந்த நிலைமையிலையும் குறை கிடையாது. மனுஷா இருக்கும், வியாதின்னு ஒன்று வந்துவிட்டா உடம்பு க்ஷீணமாக போயிடுறது, குறை வந்துடுறது. வயசாகும் பொழுது உடம்பு க்ஷீணமாகிறது, குறை வந்துடுறது. நம்ம நினைச்சது நடக்கலை அப்படின்னா குறை வந்துடுறது. அப்படி நிறைய குறைகள் இருக்கு. ஆனால் பகவானுக்கு குறைன்னு ஒன்று கிடையாது. சனாதனமான தர்மம் அதுதான் சொல்றது. தெய்வம்ன்றது பூரணமானது, பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லலாம். இன்னைக்கு அந்த காலத்துல சயின்ஸோட வார்த்தையை வச்சு சொன்னோம்னா உலகத்துல எத்தனையோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. எல்லாம் சேர்த்து ஒன்று இருந்து அப்படி இருக்கும். கெடுதலே இல்லாம நல்லதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வஸ்து இருந்தா அதுக்கு பேர் தான் பகவான். நம்ம சனாதனமான தர்மம் அதுதான் சொல்லுது. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் பூரண பரபிரம்மம் அப்படின்னா அதுல எந்த விதத்திலையும் ஒரு குறை வர்றது கிடையாது. அந்த தெய்வத்திடத்திலிருந்து யாருக்கும் ஒரு குறையும் சம்பவிக்கிறது கிடையாது. இப்போ மாம்பழம் நல்லா இருக்கும், ஆனா சில பேர் சாப்பிட்டா ஒத்துக்காது. நல்லா மழை பெய்யும், நம்மளே சொல்லுவோம் மழை பெஞ்சது ஜலதோஷம் வந்துடுது. மழையில குத்தம் இல்லை, நம்ம உடம்புல பலம் இல்லை, அது குத்தம். ஆனா பகவானுக்கு அந்த மாதிரி எந்த விதத்திலையும் ஒரு குறை கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வ சக்தி தான் உலகத்தை நடத்துது. அதுதான் பூரணமான பரபிரம்மம். உலகத்திற்கு கூடிய நல்லதெல்லாம் ஒன்னா சேர்ந்து உலகத்திற்கு நல்லது எல்லாத்துக்கும் ஆதி காரணமான ஒன்று. அதுதான் பகவத் ஸ்வரூபம். நல்லது மட்டும்தான், கெடுதலே இல்லாத ஒன்று தெய்வம், கெடுதல் செய்யாத ஒன்று தெய்வம். அத்தனை விசேஷமான அந்த தெய்வத்தை அனுபவிக்கணும். தெய்வத்தை எதுக்கு அனுபவிக்கணும்? ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா? பிரயோஜனம் இல்லாமல் எதையுமே அனுபவிக்க மாட்டோம். மனுஷாளுடைய சுபாவம். எந்த ஒரு ஜந்துவுமே தனக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றுக்கு போய் அனுபவிக்காது. எந்த ஒரு வஸ்துவுமே பார்க்கலாம், அது சிங்கமா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு கொசுவா இருக்கட்டும். கொசுக்கு நம்ம மேல கடிக்கணும் ஒரு ஆசையா, அதுக்கு நம்மளை கடிச்சா ரத்தம் கிடைக்கும், ஒரு பிரயோஜனம் இருக்கு, கடிக்கும். எத்தனையோ அந்தந்த ஜந்துவுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்தாதான் ஒரு வஸ்துவை பக்கத்துல போகும், இல்லாட்டி அதை அனுபவிக்கும். இந்த மாதிரி தெய்வத்தை ஏன் அனுபவிக்கணும்? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோமே, என்ன கஷ்டம்? அது பாட்டுக்கு இருக்கிறதுனால தெய்வத்துக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. தெய்வத்துக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. எத்தனையோ பொருட்கள் இருக்கு, அப்படியே வச்சுட்டே இருக்கும், யாரும் உபயோகப்படுத்த வீணா போகிறதுன்னு சொல்லலாம். தெய்வம் ஒன்றும் வீணா போகிற வஸ்து கிடையாது. எல்லாரும் வீணா போனோம், அது வீணா போகிறது இல்லை, அது பாட்டுக்கு இருக்க போகிறது. பல ஆயிரம் கோடி வருஷமானாலும் அது பாட்டுக்கு இருக்க போகிறது இல்லை. என்ன ஆச்சு? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோமே. அதை ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம ஆனந்தமா இருக்கிறதுக்காக அனுபவிக்கணும். இல்லாட்டி தெய்வத்தை அனுபவிக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாரும் ஆனந்தம்னு ஒன்று தேடிட்டு ஓடிட்டு இருக்கும்.
எல்லாத்துலேயும் ஆனந்தமா இருக்கணும், எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கணும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் அந்த ஆனந்தம் அப்படின்னு ஒண்ணு வேணும் அப்படின்னா அது தெய்வம். தெய்வம்னா ஆனந்தம், ஆனந்தம்னா தெய்வம். அந்த தெய்வத்தை அனுபவிச்சோம் அப்படின்னா யதார்த்தம் புரியும். இது இப்படித்தான், இதனுடைய தன்மை இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு யதார்த்தம் தெரிஞ்சிடும். சாதாரண எல்லாருமே தங்கத்துக்கு மரியாதை கொடுப்போம், பணத்துக்கு மரியாதை கொடுப்போம். யாருமே துளி கூட சந்தேகமே கிடையாது, எல்லாருமே மரியாதை பண்ணிட்டு இருக்கோம். அத்தனை இடங்கள்லையுமே கோவிலில் கூட உண்டி வச்சிருக்காள். பகவான் பெரியவன்னு சொன்னா கோவிலையும் உண்டி வச்சிருக்கோம், பகவானுக்கு காணிக்கை போடுறதுக்கு ஒரு உண்டி வச்சிருக்கோம் அப்படின்னா அதற்குரிய மரியாதை இருக்கு. அது துளி கூட சந்தேகம். நேற்று கூட இன்டர்நெட் ஒன்று வாசிட்டு இருந்தேன். ஒரு மனுஷன் பணத்துக்கிட்ட பேசினானா, பணத்தை பார்த்து சொன்னானா, நீ சாதாரண ஒரு காகிதம் தானே அப்படின்னு. உடனே பணம் சிரிச்சுட்டு அவன்கிட்ட சொல்லி வாஸ்தவம் தான், ஆனால் இன்னி வரைக்கும் நான் குப்பை தட்டி பக்கம் போனதே இல்லை, நான் மறந்து யாரும் குப்பை போட்டதே கிடையாது பணத்தை. சத்தியம், நிஜமாவே. எங்கெந்தெல்லாமோ ஜனங்கள் பகவான் எப்படியாமோ விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தா. ஒவ்வொன்றத்துக்கும் இதுக்கு விலை இல்லைன்னு நம்ம சொல்றோம், ஆனால் அதுக்கும் ஒரு விலை இருக்கத்தான் செய்யுது. சிறு திரும்பும் பல்குத்த உதவும். சத்தியமான பெரியவா சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப விசேஷமானது, ரொம்ப சிரேஷ்டமானது, சந்தேகமே கிடையாது. இந்த பகவான் இருக்கான், அனுபவிக்கணும். இது இவ்வளவுதான் ஒரு யதார்த்தம் புரியணும் இல்லையா? அப்ப பணம் இருக்கு, தங்கம் இருக்கு, நிஜமாவே வசதி. ஆனா அந்த பணத்தை கொண்டு ஒரு உயிரை வாங்க முடியாது. அந்த பணத்தை கொண்டு ஒரு இறந்து போன வாழை திரும்பி நம்மளால கொண்டு வர முடியாது. ஒரு எல்லை வரைக்கும் அதுக்கு பிரயோஜனம் உண்டு, அதுக்கு மேல அதோட பிரயோஜனம் இல்லை. தங்கம் ஒரு எல்லை வரைக்கும் அதுக்கு பிரயோஜனம் இருக்கு, அதுக்கு மேல அதனுடைய பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இது இவ்வளவுதான், இதுக்கு தன்மை இவ்வளவுதான், இதனுடைய பிரயோஜனம் இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு யதார்த்தம் புரிஞ்சு கொடுத்து அப்படின்னா வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், சாந்தி இருக்கும். இந்த யதார்த்தம் புரியறதுக்கு தான் பகவானை பிடிச்சுக்கணும்ன்றது. ஏன்னா இது எதுக்கு இன்னென்ன தன்மைகள், இவ்வளவுதான் லைஃப் டைம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறவன் பகவான். பிரளயம், பூமி எல்லாத்துக்குமே வச்சிருக்கான். ஒவ்வொன்றதுக்கும் இவ்வளவுதான் சேச்சுரேஷன் பண்ணி, இதுக்கு மேல எல்லையில் இது போகவே முடியாது அப்படின்னு ஒன்று வச்சிருக்கான். அதனால பகவானை பிடிச்சோம்னா ஆனந்தமா இருக்கலாம். ஆனந்தம்ன்றது யதார்த்தத்தை உள்ளபடி உணர்றது. யதார்த்தத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த பொருளால எந்த அளவுக்கு பிரயோஜனம் உண்டோ அது வரைக்கும் அனுபவிச்சுட்டு அதுக்கு மேல மனசுல ஏத்திக்காம இருக்கும். ஒரு ட்ரெயின்ல போறோம், ஆச்சரியமா இங்கேருந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் போறோம் அப்படின்னா அழகா ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல ஏறுவோம், உட்காருவோம், நல்லா கார்னர் சீட் கிடச்சி கொடுத்து சுகமா பீச் இறங்க வரைக்கும் நல்லா தூங்கிட்டு போகலாம். அது வரைக்கும் அந்த சீட் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கைட்டு எடுத்துன்னு போக முடியாது. அவ்வளோ அது எடுத்து அங்கே உட்காந்துட்டு போகிற வரைக்கும் நமக்கு அது பிரயோஜனம். அதுக்கப்புறம் ஆஹா கார்னர் சீட்டில் உட்காந்து எவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு அதை நினச்சிட்டு நம்ம திருவிழா நடந்து போனோம்னா கல் தடிக்கு கீழே போயிடும். அங்கே அவ்வளோ தூரம் கிடச்சது அதோட முடிச்சுடுது, அதுக்கு மேலே அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு அடுத்து என்ன விஷயமோ அவ்வளோதான். ஒவ்வொன்றத்துக்கும் இவ்வளவுதான் எல்லை நிலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த யதார்த்தம் புரிஞ்சு கொடுத்தனா வாழ்க்கை சுகமா இருக்கும். உடம்புக்கு இவ்வளவுதான் சித்தி, உடுத்திக்கிற வஸ்திரத்துக்கு இவ்வளவுதான் பலம், சாப்பிட்ற ஆகாரத்துக்கு இவ்வளவுதான் சக்தி, இப்படி ஒவ்வொன்றா இது இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னா எப்பொழுதுமே மனசு சஞ்சலம் இல்லாமல். மனசஞ்சலம் தான் மனுஷாளுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. அந்த மனசஞ்சலம் இல்லாமல் அப்படி தெளிஞ்ச நீரோடைன்னு சொல்லுவோம். ரொம்ப துர்லபமா ஏதோ சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் தெளிஞ்ச நீரோடையா இருக்கு மனசு. அந்த சமயத்துல அப்படி குழம்பிண்டே கிடக்கு, இது அது அது இது இதையோ போட்டு உழப்பிண்டே கிடக்கு. அரைச்சமா வரைக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மனசும் அதுவும் ஒண்ணு. அரைச்சமா வரைக்கிறதே தான் அன்னைக்கு இப்படி நடந்து கொடுத்து இல்லையா அப்படின்னு 50 வருஷம் கழிச்சு யோசனை பண்ணிட்டு இருப்பான். 50 வருஷம் ஆயாச்சு, அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சாச்சு, அந்த நிகழ்ச்சி காரணமானதெல்லாம் போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சினால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் எத்தனையோ மாற்றங்கள் ஆகிட்டானா அதை உட்காந்து இப்படி அரைச்சமாவே அரைச்சுட்டு இருக்கும். ஆக மொத்தத்தில் என்னன்னா மனசுக்குன்னு இருக்கக்கூடிய அபரிமிதமான சக்தியை தேவையில்லாத விஷயங்களை கொண்டு அப்படியே குப்பை வாரி அடைச்சு வச்சு வீண் பண்ணிட்டு இருக்கும். பக்தி பண்ணோம்னா, தெய்வத்தை அனுபவிச்சோம்னா இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மேல இந்த விஷயத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தானாவே அதை விட்டுட்டு வந்துடும்.
அதுதான் யதார்த்தம், இதுதான் ஞானம். ஞானம்னா தனியா ஒண்ணு கிடையாது. என்னென்ன தன்மைகள் அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா அந்த ஞானம். இந்த ஞானத்தை அடையணும். இந்த ஞானத்தை அடையறதுக்கு தான் நம்முடைய வேதம் சொல்றது. வேதம் சொல்லி புரியாதவாளுக்காகத்தான் மகாபாரதம், ராமாயணம், பாகவதம். அதுலேயும் புரியாத கூட்டம் இருந்ததுன்னா அதையும் புரியாதவாள்லாம் இருக்காள் அப்படின்னா அவளுக்கும் புரிய வைக்கிறதுக்காகவே தான் பகவான் பூமியில் ஆச்சாரிய புருஷால அவதரிக்க வச்சிருக்கின்றான். ஆச்சாரியவான் புருஷோ வேதக உபநிஷதம் சொல்றது, வேதம் சொல்றது, இதிகாச புராணங்கள் எல்லாமே சொல்றது. ஆச்சாரியனை உடைபவனை, ஆச்சாரியன் அடைபவன், ஆச்சாரியனை உள்ளவனை, பரமபுருஷனை உள்ளபடி அறிகின்றான். ஆச்சாரியவான் புருஷோ வேதக. யாருக்கு ஆச்சாரியன் இருக்காளோ, யாருக்கு சத்குருநாதன் இருக்காளோ அவர்கள் நிஜமாவே பரமபுருஷனாகிய பகவான் உள்ளபடி அறிகின்றார்கள். மற்றவாள்லாம் ஒரு கற்பனையில, ஒரு எதிர்பார்ப்புல, ஒரு ஆசையில தான் தெய்வ விஷயத்தை பத்தி ஒரு சிந்தனை தீர்மானத்துக்கு வரும். ஆனா சத்குருநாதன் இருக்கிறவாளுக்கு தெய்வம்னா என்ன அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்து, தீர்மானிக்கவே முடியாத ஒரு விஷயம் தெய்வம். அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்மானம் வந்து கொடுத்தனா அவனுடைய கண்ட்ரோல் இருக்க மற்ற எல்லா விஷயமும் கிளீனா தெரிஞ்சிடும். அது தெரியறது தான் பெரிய விஷயம். சூத்திரதாரினும் எது சூத்திரமோ அது தெரிஞ்சு கொடுத்தனா போதும். அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் டக்கு 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 பசில் தான். நிஜமாவே இந்த பக்தி பகவத் விஷயம் எல்லாமே ஒரு பசில் தான். இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, அது புரிஞ்சுடுதான். இவ்வளவுதானா அப்படின்னு சமயத்தை பார்க்கலாம். அந்த பேப்பர்லாம் ஒரு படம் போட்டு இங்கே ஏதாவது ஒரு பொம்மையை போட்டு இது வழிபட, அங்கே போய் போகிறது வழி சொல்லுங்க, இப்படி வளைஞ்சி 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 வளைஞ்சு கிடக்கு, அங்கே போய் ஓ இவ்வளவுதானா. ஒரு தடவை அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சாதாரணமாக போயிட்டு இருப்பேன். 10,000 தடவை உங்களுக்கு திருப்பி அதை கொடுத்தா போயிடுவேன். ஏன்னா அந்த ஆதியை பிடிச்சாச்சு. ஆதி பீஜம்னு கத்துறான் இல்லையா கஜேந்திரன். அந்த மாதிரி அந்த ஆதி, அந்த அஸ்திவாரம் தெய்வம். அந்த அஸ்திவாரத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஆனா அஸ்திவாரம் தெரிய மாட்டேன். அஸ்திவாரத்தை சுத்தி சுத்தி விளையாடின்னு இருக்கும். அஸ்திவாரத்துக்குள்ள யாரும் போகிறது இல்லை. அது கடல் ஓரத்துல கடற்கரையில அலையில விளையாடுற மாதிரி இந்த பக்தியில ஒரு விஷயத்துல விளையாடின்னு இருக்கும். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், யாரோ சில பேர் மட்டும்தான் கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிறா, மற்றவெல்லாம் அப்படி அலையில விளையாடிட்டு வந்துட்டு இருக்கா. கடற்கரைக்கு போயிட்டு நான் இன்னைக்கு பீச்சுக்கு போனேன் அப்படின்னு பெருசா ஒன்றும் சாதிக்கல. அந்த கடற்கரை கிழிஞ்சில பொறிக்கணும், அவ்வளோ கிழிஞ்சில பொறிக்கணும். அந்த மாதிரி லோகத்தை பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஜனங்கள் எல்லாம் அந்த கடற்கரை ஓரத்துல அப்படி அலையில விளையாட்டு கிழிஞ்சில பொறிக்கிட்டு வரா மாதிரி நான் நாமஜபம் பண்ணேன், நான் பக்தி பண்ணேன், நான் கிருஷ்ண ஸ்மரணம் பண்ணேன், நான் கோவிலுக்கு போனேன், எனக்கு இந்த அனுபவங்கள் கிடைச்சது. கிழிஞ்சில தான் பொறிக்கிட்டு வரும். அது கிழிஞ்சலே ஆகான்றோம். அப்போ முத்து எப்படி இருக்கும்? அந்த மூழ்கி முத்தெடுக்கணும். சுகபிரம மகர்ஷி மூழ்கி முத்தெடுத்து கொடுத்துட்டார். பரீட்சித் மகாராஜன் மூழ்கி முத்தெடுத்தான். நான் மோட்சமும் முத்தெடுத்து கிளம்பி போயிட்டான். 7 நாள் அழகா கடல்ல முழுகினான். பக்தி கடல்ல முழுகினான், பக்தி சாகரத்துல முழுகினான். ஆச்சரியமா ஜோரா மோட்சன்ற ஒரு முத்த எடுத்தான், கிளம்பி போயிட்டே இருந்தான். துந்துகாரி சரீரம் என்னமோ பிசாசு சரீரம், ஆனாலும் ஆச்சரியமா அதுலயும் முழுகினான், முத்தெடுத்தான், கிளம்பி போயிட்டே இருந்தான். அதனால அந்த தெய்வத்தை அப்படி பிடிக்கிறது அதுதான் பக்தி. அந்த தெய்வத்தை பிடிக்கிறதுக்கு வழி காட்டுறதுக்காகத்தான் சத்குரு ஒரு கைடு. ஒரு கைடு, இந்த மாதிரி பண்ணுங்கோ, இந்த மாதிரி பண்ணுங்கோ, இந்த மாதிரி பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்றா இல்லையா. எத்தனையோ விஷயங்கள்ல யார் யாரும் நமக்கு கைடு பண்ணுவாங்க. இந்த வீட்டுக்கு எப்படி போகணும், இந்த அட்ரஸ் எப்படி, எப்படி போ, அப்படி போங்க, அந்த இடத்துல எப்படி இருக்கும், அங்கே உங்களுக்கு தெரியல, நான் சொல்லக்கூட இங்கே கேட்டுக்கோங்க அப்படின்னு. அதே போல பக்தின்ற ஒரு விஷயத்துல தெய்வம்ன்ற ஒரு வஸ்துவை நம்ம அடையறதுக்கான ஒரு வழிகாட்டி தான் சத்குருநாதன். சமயத்தில் இந்த போர்டெல்லாம் வச்சிருப்பார், இந்த இடத்துல இருக்க இங்கே இப்படி போகணும். அதே மாதிரிதான் பக்தி. இந்த வழியில் அப்படி போன ஆச்சுன்னா பகவான் அடையலாம். ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே பலவிதமான வழிகள் உண்டு, எத்தனையோ வழிகள் உண்டு. இங்கேருந்து மதுரை போகணும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஊர் போகணும் அப்படின்னா ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், நடந்து போகலாம், காரில் போகலாம், ஓடி போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். எத்தனையோ ஒரு ஒரு விஷயம், நிறைய வழிகள் இருக்கு. ஆனால் நமக்கு எது சுலபம் அப்படின்னு ஒன்று இருக்கு. எந்த வழியில் போனால் நமக்கு சுகமாக இருக்கும் அது ஒன்று இருக்கு. நம்ம சுகப்படணும், அதே சமயத்தில் லட்சியத்தையும் அடையணும். இதை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் சத்குரு. பகவான் பார்த்தான் பூமியில ஆச்சரியமா துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க ஆரம்பிக்க சமயமா எடுத்து
துவாபரயுகம் முடிகிற சமயம் பகவான் தீர்மானம் பண்ண கலியுக ஜனங்களுக்கு சுலபமா பக்தி பண்ண வரணும். கலியுக ஜனங்கள் மந்தாக சுமந்தமதையோ மந்த பாக்யாகி உபதிருதாக பிராயேன அல்பாயுஷக சப்ய கலௌ அஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்தமதையோ மந்த பாக்யாகி உபதிருதாக. புத்திமந்தம் ஆயுசு மந்தம், பாக்யம் மந்தம், அல்பாயுசு. இந்த கூட்டத்துக்கு சுலபமா சந்தோஷத்தை அடைகிறது பிடிக்கும். ஏன்னா கலி தர்மம், முயற்சி ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய ஒரு யுகம் எது அப்படின்னா கலியுகம். பிரயோஜனத்தை ரொம்ப பெருசா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு யுகமும் கலியுகம். இது யுக தர்மம். அதனால இந்த யுக தர்மத்துக்கு ஏத்தா போல இந்த ஜீவர்களுக்கு சத்கதி அடையணும் அப்படின்னா சதாச்சாரினை பிடிச்சா சுலபம். ஒரு 100 மாடி ஏறணும் அப்படின்னா கஷ்டம். 100 மாடியா? ஓ, நம்மளால ஆகாது, நீ போயிட்டு வேணா உட்காந்துருக்கும். போறவாறு எவ்வளவு தூரம் 100 மாடி ஏறி முடிச்சிருவாளான்னு தெரியாது. நிஜமாவே யாரும் 100 மாடி ஏறனா கின்ன சாதனை பண்றேன்னு ஏறுவான். யாரோ ஒரு சாதனை 100 மாடி ஏறணும் ஆசையா இருக்கு யாரோ ஏறுவான்? நிச்சயமா கிடையாது. ஏதோ ஒரு சாதனை, அதுவும் ஒரு பிரயோஜனம் இருக்குன்னா ஏறுவான். இல்லைன்னா 100 மாடி யாரும் ஏற போறா? அதே லிஃப்ட் இருக்குன்னா நானும் வரேன். ஒரு லிஃப்ட் இருக்கு அப்படின்னா 100 மாடி 1000 மாடி கூட சல்லுன்னு ஏரியாச்சுன்னா அது பாட்டுக்கு போயிடுமா? இப்பதான் 8 ஆயிருக்கா, 15 ஆயிடுக்கா, பரவாயில்லையே, 25 ஆயிடுதா அப்படின்னு கணக்கு பண்ணிட்டே வரலாம். 100 மாடி அப்பாடா 3 நிமிஷம் வந்துட்டோம் இல்லையா அப்படின்னு இறங்கிடுது. ஆனா போய் சேர்றது என்னமோ 100வது மாடி தான். நாமே ஏறினோம்னா எத்தனை நாள் ஏறுவோம்னு தெரியாது. முதல்ல ஏற முயற்சி போமான்னு சந்தேகம் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், நமக்கு நம்ம லெவல்லாம் 1 மாடி அதோட போதும். சரி பாதியிலே நான் நினைச்ச ஆரம்பத்துல கிளம்பினேன், நம்ம வேண்டாம் கொஞ்ச நாள் ஆட்டம் அப்படின்னு இறங்கிடும். ஏறி ஏறி இந்த பாதி ஏறி பாதி இறங்கிட்டு இருப்போம். கடைசி வரைக்கும் பார்த்தா இந்த பாதி ஏறி இறங்கினது கணக்கு பண்ணா 100 மாடி ஏறிடலாம். 15 ஸ்டெப் ஏறிப்போம், 15 அடி இறங்கிருப்போம். கணக்கு பண்ணி பார்த்தா 15 அப்படி கூட்டு போனோம்னா ஒவ்வொரு மாடியா ஏறி முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா ஏறுறது இறங்குறது ஏறுறது இறங்குறது வழுக்கு மரம்னு ஒண்ணு சொல்லுவார். இன்னைக்கும் இந்த கிராமங்கள்ல எல்லாம் இல்லாட்டி பெருமாள் கோவில்லாம் உரியடி உற்சவம் நடக்கும்போது வழுக்கு மரம் இருக்கும். அதனால அப்படி கட்டி விட்டுருவா, நல்லா எண்ணெய் எல்லாம் தடவி விட்டுருவா. அது ஏறி அதை இந்த கிழி அறுக்கணும். அதனால அவன் மேல தண்ணி விட்டுட்டே இருப்பா, வழிக்கு வழிக்கு விழுவா. அந்த மாதிரி ஏறுறது இறங்குறது ஏறுறது இறங்குறதுன்னு இருக்கும். அது லிஃப்ட்ல அப்படின்னா ஏறிட்டோம் அப்படின்னா சல்லுன்னு கொண்டு போய் மேலே விட்டு நம்ம பட்டனை தட்டி வாடு நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் எத்தனாவது மாடி அப்படின்னு அழகா ஒரு தீர்மானத்தை அது வாட்டு கொண்டு விட்டுடும். அதுபோல தெய்வம்ன்ற ஒரு உச்சாணிக்கலையில் இருக்கிற ஒரு வஸ்து, அதை அடையறதுக்கான ஒரு லிஃப்ட் தான் சத்குருநாதன். அது மாதிரி உங்களுக்கு லிஃப்ட் பண்றதுக்காகத்தான் சத்குரு. ஆச்சரியம். சத்குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் மகேஸ்வரர், குருதான் பரபிரம்மம். அதனால் குருவுக்கு நமஸ்காரம். முக்கியமா குருவை புரிஞ்சுக்க முடியாது, அதான் சத்தியம். பிரம்மாவையும் நமக்கு புரிஞ்சுக்க முடியறது இல்லை, விஷ்ணுவையும் புரிஞ்சுக்க முடியறது இல்லை, பரமேஸ்வரனையும் புரிஞ்சுக்க முடியறது இல்லை. ஆனா இவன் 3 பேரும் ஆச்சரியமான காரியங்கள் பண்றார்கள் அப்படின்னு மட்டும் கேள்விப்பட்டிருக்கோம், கண்கொண்டு பார்த்தது. அதுபோல குருவானவர் நம்முடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல பிரம்மாவா இருக்கார், பல சந்தர்ப்பங்கள்ல விஷ்ணுவா இருக்கார், சில சந்தர்ப்பங்கள்ல மகேஸ்வரனா இருக்கார். நமக்கு அகம்பாவம் வரும் பொழுது, மமக்காரம் வரும் பொழுது, கோபம் வரும் பொழுது, பொறாமை வரும் பொழுது, பைத்திகார்த்தனமான சிந்தனை வரும் பொழுது குருவானவர் மகேஸ்வரனாம் மாறிட்டார். ருத்ர சம்ஹாரம் அப்படின்னு ருத்ர தாண்டவம் ஆடுறான். நிஜமாவே அந்த சமயத்தில் குரு ருத்ர தாண்டவம் ஆடி நம்முடைய அகம்பாவம் மமக்கார காம குரோதாதி துஷ்ட குணங்களை பதம் பண்ணிடுவார். அதே சில சந்தர்ப்பங்கள்ல பிரம்மதேவரா இருப்பார். நமக்கு உபதேசம் பண்ணும்பொழுது நம்ம சிருஷ்டிக்கிற மாதிரி தானே, புதுசா புனர்ஜன்மா. ஒரு குருவிடத்துல மந்திரோபதேசம் வாங்கிக்கிறது அப்படின்றது ஒரு புது ஜென்மா, நம்மளை பிறப்பிக்க வைக்கிறார், புதுசா பண்றாங்க. அதனாலே பிரம்மா. பல சந்தர்ப்பங்கள்ல விஷ்ணுவா இருந்து நம்மளை காப்பாற்றிருக்கார். அதனால அந்த குருவை பிடிச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமா பகவான் அடைஞ்சுடலாம், சந்தேகமே வேண்டாம். பகவான் பார்த்தான் கலியுகத்துல ஆச்சரியமா
ஒரு சத்குரு அவதாரம் பண்ணணும், அந்த சத்குருவுடைய வார்த்தைகளை கேட்டு எல்லா ஜனங்களும் உய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். பகவான் பார்த்தான், ஒரு சத்குரு லோகத்துல பிரகடனம் ஆகணும் அப்படின்னா அந்த சத்குருவை புரிஞ்ச ஒரு சத்சிஷ்யன் இருந்தா தான் பிரகடனம் ஆகும். ஒரு ஊர்ல முழுக்க மல்லிகைப்பூ இருக்கு, ஆனா யாருக்குமே இந்த மல்லிகைப்பூவுடைய யாரும் பக்கத்துல போய் வாசனையை முகந்ததில்லை அப்படின்னா இந்த மல்லிகைப்பூ அது பாட்டுக்கு பூத்து கீழே விழுந்துட்டே கிடக்கும். காட்டுப்பூ போல அதுவும் ஆகும். அதே வாசம் தெரிஞ்ச ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா மல்லிகைப்பூ வாசம் ரொம்ப நன்னா இருக்கும், தலையில வச்சுட்டு பாருங்க அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ சாப்பிட்ற பொருட்கள் இருக்கு, அதை அனுபவிக்கிறவா இருந்தா தானே அதற்கு ஒரு மரியாதை. லோகத்தை பார்க்கலாம், தங்கம் விலை ஏறிண்டே இருக்கு. ஏன்னா தங்கம் போதும் அப்படின்னு யாருக்கும் இன்னும் புத்தியில உரைக்கல, தங்கம் வேணும் அப்படின்னு எல்லாருக்குமே தங்கத்து மேல ஒரு மரியாதை இருக்கு, அதனால தானே அதுக்கு விலையேற்றம். அதுபோல ஒரு சத்குரு இருக்கார், அவருடைய பலம், அவருடைய ஞானம், அவருடைய சக்தி இதெல்லாம் லோகத்துல பிரகடனமாகணும் அப்படின்னா சத்சிஷ்யன் அவசியம். நிஜமாவே ஒரு சத்சிஷ்யன் இல்லை அப்படின்னா சத்குரு எவ்வளவு வசதியா இருந்தாலும் லோகத்துல தெரியாது, தெரியவே தெரியாது. இப்ப நாரதரே நமக்கு நன்னா தெரியும் அப்படின்னா பிரகலாதன், துருவன், வால்மீகி மகரிஷி, வேதவியாசர் இவர்களை கொண்டு நாரதர் பெரியவர் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்துக்கு வரும். ராமகிருஷ்ண பரமஹம்சர், நிஜமாவே நேரடியா ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி நம்மளால ஜீரணமே பண்ண முடியாது. அவருடைய இந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒத்துக்காது, ரொம்பவே கஷ்டம். சம்சாரிகளா இருக்கிறவாளுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தத்துவங்கள்லாம் புரிஞ்சுண்டு நடைமுறைப்படுத்தி பற்று இல்லாம வாழறதுலாம் நடக்காத காரியம். அவரை மாதிரி மனைவியை உட்காந்துட்டு தேவியோட அம்சம் என்ன அடிக்காம இருந்தாலே போதும், மாமாக்கள்லாம் கேவலமா திட்டாம இருந்தாலே போதும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி பூஜையெல்லாம் பண்றக்கூடிய பக்குவம் கிடையாது. அதே விவேகானந்தர் விஷயம் சொல்றான் அப்படின்னு தானாவே ஒரு தைரியம் வருது. விவேகானந்தர் அஸ்திவாரமா கொண்டுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல நமக்கு ஒரு பிரியம் வருது. அதனால சத்சிஷ்யன் ரொம்பவே அவசியமா இருக்கான். சத்குரு எத்தனைக்கு எத்தனை அவசியமோ அதுபோல சத்சிஷ்யன் ரொம்பவே அவசியம். பாகவதம் சொல்றதுக்கு சுகபிரம மகர்ஷி தயாரா இருந்தார். துவாபரயுகத்துடைய ஆதியிலேயே சுகபிரம மகர்ஷி பாகவதம் கத்துனுட்டார். அவரே சொல்றார் ஸ்ரீமத் பாகவதத்துல, துவாபரயுகத்துக்கு ஆரம்பத்திலேயே எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துட்டார் அப்படின்னு. ஆனா அவருக்கு அதை சொல்றதுக்கு ஒரு நல்ல ஸ்ரோதா கிடைக்கலையா, நல்ல ஸ்ரத்தையோட கேட்கறதுக்கு ஒரு சிஷ்யன் கிடைக்கல. அதுக்காக காத்துட்டு இருந்தார். பரிஷத் மகாராஜன் கிடைச்ச உடனேயே தான் பாகவதத்தை சொன்னார். அதனால இவர்கிட்ட விஷயம் இருந்தாலும் சரக்கு இருந்தாலும் அதை வாங்கி அனுபவிக்கிறதுக்கு ஆள் வேணும். ஒரு தாயார் இருக்கா, சனங்களை நன்னா பால் பொங்கிறது, நன்னா பெருகி வர்றது, குழந்தை குடிக்கல அப்படின்னா பால் பொங்கி விழிஞ்சாலும் என்ன பிரயோஜனம் இருக்கு? குழந்தை குடிச்சாதானே பிரயோஜனம் இருக்கு. குழந்தைக்கு குடிக்கணும்னு ஆசை இருந்து தாயார் இந்த பால் சுரக்கலைனாலும் கஷ்டம், தாயாருக்கு பால் சுரந்து குழந்தை குடிக்கலைனாலும் கஷ்டம். அதனால ஒரு சத்குரு சத்சிஷ்யன் ரெண்டு பேருமே அதி அவசியம், சந்தேகமே கிடையாது. அதனால பகவான் பார்த்தான் கலியுகத்துல சத்குருவுடைய பிரபாவம் புரியணும். அதுக்கு சத்குருனா சந்தேகம் ஜாஸ்தி வரும் லோகத்துல, அது சுபாவம். அதனால பகவான் பார்த்தான் சத்குரு வரார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சத்சிஷ்யன் பூமியில அவதாரம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதனால பகவான் பார்த்தான் ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தரும் அவதாரம் பண்ணிட்டு இருந்தான். பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார். இந்த ஆழ்வார்கள் எல்லாருமே துவாபரயுகத்துடைய கடைசியில் அவதாரம் பண்ண ஆழ்வார்கள். பகவான் கலியில ஆச்சரியமா ஒரு சத்குரு அவதாரம் பண்ணணும் ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, அவன் தானே சத்குரு. அதனால பகவான் பார்த்தான் ஒரு சத்சிஷ்யன் முன்னாடியே தயாராக இருந்தா நிஜமாவே லோக ஜனங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணான். அப்ப ஆச்சரியமான ஸ்ரீ வைகுண்டத்துல ஒவ்வொருத்தரும் பகவானை பார்த்துட்டு இருந்தா. யார் பூமி அடுத்து பிறக்க போறா, பகவான் யார பூமிக்கு அடுத்து அனுப்ப போறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஆச்சரியமா குமுத கணேசர் பகவானுடைய பரிவாரத்துல அவரும் ஒருத்தர். நிறைய பேர் உண்டு, நமக்கு ஏதோ ஒரு 5-6 பேர் தெரிஞ்சா பெரிய விஷயம். ஒரு அனந்த ஆழ்வான், ஒரு கருட ஆழ்வார், விஸ்வக்சேனர், ஒரு 4-5 பேர் இப்படி பேர் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே மற்ற பேர்லாம் தெரியவே தெரியாது.
கோடிக்கணக்கான பேர் உண்டு பகவானுடைய பரிச்சாரகர்கள்னு சொல்லுவார், பகவானுடைய கைங்கரியப்பரர்கள். இவர்கள்லாம் நித்திய சூரிகள், நித்திய முக்தர்கள், அந்த கோஷ்டியில் இருக்கிறவா. ஆச்சரியமா பகவானுடைய ஸ்ரீவைகுண்டத்திலேயே இருக்கக்கூடியவா. அதுல குமுத கணேசன் அப்படின்னு ஒருத்தர் பகவானுடைய பரிவார கூட்டத்துல ஒருத்தர், பகவானுடைய பரிவாரத்துல ஒருத்தர். உடனே பகவான் அவரை பார்த்து, குமுத கணேசரே, பூமியில அவதாரம் பண்ணும், பூமியில அவதாரம் பண்ணி ஆச்சரியமா வேதாந்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு காத்துண்டு கடன் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் பிரபு. உடனே குமுத கணேசரும் ஆச்சரியமா அவருடைய அம்சமா பூமியில அதிவிசேஷமா பாரத தேசத்துல தாமிரபரணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லும்படியான தாமிரபரணி நதி தீரம் நவதிருப்பதி. நவதிருப்பதியில் ஆச்சரியமான 8வது திருப்பதி. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம்பிக்க அவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்னு நிக்ஷேப வித்தனா வைத்தமாநிதியா பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும்படியான ஒரு ஸ்தலம் திருக்கோளூர். நிஜமாவே திருக்கோளூர் வனதேவதைகள்லாம் குபேரிடத்துல கோள் சொல்லித்தான். நவநிதியங்கள்லாம் பெருமாள் தான் வச்சு படுத்துட்டு இருக்காரு. இங்கதான் கோள் சொல்லித்தான். அதனால திருக்கோளூர் அப்படின்னு கோள் சொல்றது குத்தம்னு தான். ஆனா வனதேவர்கள் கோள் சொன்னாலும் நமக்கு திருக்கோளூர் கிடைச்சது. சில இடங்கள்ல கோள் சொல்றது நல்லதுதான். ஆச்சரியமா பலராமன் கோள் சொல்றார், அம்மா கண்ணன் மண்ணை தின்னாமா, கோள் தான் சொல்லப்படாது. ஆனா சொல்லிட்டார். அது என்ன கிடைச்சதுன்னா யசோதைக்கு பகவானுடைய வாய்க்குள்ள அண்ட சராசரத்தையும் பார்க்கிற பாக்கியம் கிடைச்சு கொடுத்து, நமக்கும் தெரிஞ்சு கொடுத்து, ஓ அப்போ பகவானுடைய வாய்க்குள்ள அண்ட சராசரம் இருக்குன்னு ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சு கொடுத்து. அதனால சில இடங்கள்ல கோல் சொல்றது நல்லது. அது எங்க சொல்றது, யார்கிட்ட சொல்றேன்றது உங்களை பொறுத்த விஷயம். அவ்வளவுதான், வேறன்னு சொல்ல முடியாது. ஆச்சரியமா திருக்கோள் பெருமாள் வைத்தமாநிதி பெருமாளா ஆச்சரியமா இருக்கார். அந்த இடத்துல பூர்வசிகா முன்குடுமின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் திருக்கோளூர் ஆழ்வார்த்த நகரி அந்த திவ்ய தேசங்கள்லாம் முன்குடுமி பிராமண சோழியன்னு வாழ சொல்லுவார். அவ குடுமி இங்க வச்சிருப்பா, தலையில நேரம் இப்படி வச்சுருப்பான். முன்குடுமி அதால பின் குடுமி தான் லோகத்தில் எல்லாரும் இப்படிதான் வச்சிருப்பா. அவன் மட்டும் குடுமி இப்படி வச்சுருப்பா. இன்னைக்கும் அந்த மாதிரி முன்குடுமி வம்சத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் உண்டு. அந்த மாதிரி அந்த திருக்கோளூர்ல பூர்வசிகா வம்சம் உத்தமமான பிராமண குலம். பிராமண குலம் உத்தமமான சந்தேகமே. ஆனா அந்த குலத்தின்படி பிராமணா இருக்காளான்றது அவளை பொறுத்த விஷயம். குலத்தினால பிறந்ததுனால மட்டும் வசதி ஆட முடியாது, கர்மா வஸ்திவாரமா கொண்டு தான் வசதி. அந்த பூர்வசிகா குலத்துல ஆச்சரியமா இந்த குமுத கணேசர் ஜோரா பிறந்துட்டார். பிறந்த குழந்தைக்கு மதுர கவி அப்படின்னு ஒரு திருநாமத்தை வச்சுட்டார். மதுரம், நிஜமாவே அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். பகவான் எவ்வளவு மதுரமயமா இருக்கு. அந்த மதுரத்தை அனுபவிக்க வேண்டாமா? அந்த மதுரத்தை அனுபவிச்சு அதை கவித்துவமா சொல்லணுமே. அதனால அப்பா அம்மா ஆசைப்பட்டு அழகா மதுர கவி அப்படின்னு ஒரு திருநாமத்தை சாத்திட்டார். குழந்தைக்கு அந்தந்த காலத்துல செய்ய வேண்டியதான சம்ஸ்காரங்கள், பிறந்த உடனே அதுக்கு ஜாத கர்மா பண்ணி வைக்கிறது, அழகா புண்ணியாவச்சனம் பண்ணிக்கு அதுக்கு பேர் சூட்டுறது, 6வது மாசத்துல அன்னப்பிராசனம், 4வது மாசம் சந்திர தர்சனம், 6வது மாசம் அன்னப்பிராசனம், 1 வயசுல அதுக்கு அழகா அந்த காது குத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள். 3 வயசு ஆயிடுத்துன்னா குடுமி கல்யாணம், சௌளம். இன்னைக்கு அதெல்லாம் வழக்கில் இல்லாம போயிடுது. குடுமி கல்யாணம்னு உண்டு. இந்த சௌளம் ஆச்சரியமா 5 வயசுல யஜ்ஞோபவீதம், யஜ்ஞோபவீத தாரணம், பூனல் கல்யாணம், அதுக்கப்புறம் வேதாபியாசம். இப்படி இதெல்லாம் பிராமணாளுடைய சம்ஸ்காரங்களா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அந்தந்த காலங்கள்ல என்னென்னலாம் சாஸ்திரப்படி செய்யணுமோ எல்லாம் சாஸ்திரோத்தமா செய்து வரா அவ அப்பா அம்மா. அழகா எல்லாம் பண்ணியாச்சு. குழந்தை நன்னா வளர்ந்துருக்கான். சதுர்வேதங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சான். வேதாந்தங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டான். பரபிரம்மம் சத்தியம் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுத்து. ஆச்சரியமா நன்னா வளர்ந்தாச்சு. இப்படி மனைவி இப்படி ஆனந்தமா
இப்படி இருந்துட்டு இருக்கார். பலவிதமா அவருடைய வைபவங்கள் உண்டு. அது ஒரு விதத்துல சொல்லும் பொழுது, ஒரு நாள் அவருடைய வயல்ல மேய்ஞ்சிட்டு இருந்த ஒரு மாடை அடிச்சார். அந்த மாடு அடிக்கிறத பார்த்து பயந்து போய் ஒரு இடத்த தடிக்கு விழுந்து இறந்து போயிடுது. உடனேயே சாஸ்திரம் தெரிஞ்சதுனால ஒரு மாடு அந்த மாதிரி இறந்துட்டோம் அப்படின்னா க்ஷேத்ராடனம் போய் புண்ணியமான தீர்த்தங்கள்ல போய் தீர்த்தமாடணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதனாலே கிளம்பினார் அப்படின்னு கர்ண பரம்பரையா ஒரு கதை சொல்றார். குரு பரம்பரா பிரபாவத்துல எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு ஆச்சரியமா சாஸ்திரம் எல்லாம் வாசிச்சிருக்கார், வேதாந்தம் எல்லாம் படிச்சிருக்கார். அதனால க்ஷேத்ராடனம் போகலாம். ஏன்னா சரீரம் நன்னா இருக்கும் பொழுது எத்தனை தூரம் முடியுமோ க்ஷேத்திரங்கள்லாம் போய் பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. அதனால அவர் அழகா க்ஷேத்ராடனம் போறார். முக்தி தரக்கூடிய ஸ்தலங்கள் 7, அயோத்தியா, காஞ்சி, கயா, அந்த மாதிரிலாம் உண்டு, துவாரகா, புரி, அந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் ஒரு அழகா க்ஷேத்ராடனம் போறார். ஒரு உடம்புல பலம் இருக்கு, வயசாயிடுத்து, அழகா போயிருக்கார். துவாபரயுக சந்தி ஒரு அப்ப பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு, அப்படி க்ஷேத்ராடனம் போயிட்டு இருக்கார். கலியும் ஆரம்பிச்சு கொடுத்து அவர் பார்த்தார் கலியுக தர்மம் என்னன்னு தெரியும். அதனால கலியில ஜாகிரதையா இருக்கணும். மனுஷாளுக்கெல்லாம் பொய் ரொம்ப பிடிக்கும், சத்தியம் போனா போறது வேற வழி இல்லாம பிடிக்கும். அந்த ஓரளவுக்கு எந்த வரைக்கும் சத்தியம் சொன்னா அவளுக்கு நல்லது நடக்குமோ அது வரைக்கும் சொல்லுவா. சத்தியத்து மேல ஒரு பெரிய ஒரு ஹரிச்சந்திரன் தான் கிடையாது. ஹரிச்சந்திரன் ஒரு கேலி பொருள் தான் லோகத்துல. கலியுகத்தை பார்த்தா யாராவது உண்மையாக பெரிய ஹரிச்சந்திரன் அப்படின்னு நிஜமாவே ரொம்ப பெரிய ஹரிச்சந்திரன். சத்தியத்தை அந்த மாதிரிலாம் உறுதியா பிடிக்கிறது உலகத்துல ஆறே கிடையாது. உலகத்துல இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா சத்தியத்துக்கு மரியாதை கொடுத்த ஒரே ஒருத்தன் அப்படின்னா ஹரிச்சந்திரன் மட்டும்தான். உலகத்துல நீங்க எத்தனை விதமான மதங்களுடைய நூல்கள் எடுத்து வாசிச்சாலும் சத்தியத்துக்கு இவ்வளவு தூரம் பிராதானியம் கொடுத்தவன் வேற யாரும் கிடையாது. அந்த ஹரிச்சந்திரன் கூட கேலி போல, ஆமா பெரிய ஹரிச்சந்திரன் உண்மையை பேசிட்டான் அப்படின்னு. அந்த அளவுக்கு கலினா பொய்ன்றது சாதாரண ஒரு விஷயம், கலிபுருஷனுடைய ஆதிக்கம். அதனால அவர் பார்த்தார் க்ஷேத்திரங்களுக்கு எல்லாம் போவோம், க்ஷேத்திரங்கள்ல போய் பகவத் தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அழகா பல ஊர்கள் பல க்ஷேத்திரங்கள்லாம் போயிட்டு இருக்கார். களி பிறந்தாச்சு. களி பிறந்த 43வது நாள் பகவான் ஏற்கனவே சொல்லியிருந்தான், நீ போ பின்னாடியே நான் வருவேன் அப்படின்னு. அந்த பகவானே தான் ஆச்சரியமா ஆழ்வார் திருநகரில காரின்றவருக்கும் உடையனங்கன்றவருக்கும் களி பிறந்த 43வது நாள் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்திலே ஆச்சரியமா இந்த பூமியில அவதாரம் பண்ணார். மதுரகதியார் சித்திரை மாசம் சித்ரா நட்சத்திரத்துல பிறந்தார். சைத்ரஹ ஸ்ரீமான் புண்ணியக. வால்மீகி சொல்றார் சித்திர மாசம் ரொம்ப ஸ்ரீ பொருந்திய மாசம், ஆச்சரியமானது, புண்ணியமான மாசம், வசந்த காலம். சித்திர வைகாசி வசந்த காலம், காடெல்லாம் அப்படி பூத்து குலுங்கு. ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணதும் சித்திர மாசம் தான். அதே போல ராமனுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ணதும் சித்திர மாசம் தான். அந்த மாதிரி சித்திரைக்கு பல விதத்திலையும் ஏற்றம் உண்டு. உத்தராயண புண்ணிய காலம் வேற, சித்திர மாசம். சித்திரை சர்வசிரேஷ்டம், சந்தேகமே கிடையாது. அந்த சித்திரையில தான் சித்திரையில சித்ரா நட்சத்திரம். சில பேர் ஆழ்வார்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கார்த்திகை கிருத்திகா நட்சத்திரம் திருமங்கை ஆழ்வார். சித்திரையில சித்ரா நட்சத்திரம் ஆச்சரியமா மதுரகவி ஆழ்வார். வைகாசி விசாக நட்சத்திரம் சுவாமி நம்மாள். சரிதான், டக்கு டக்கு ரைனிங்கா வந்துடும். அழகா டக்கு டக்கு புத்தியில் அழகா ஜோரா வாங்கி வச்சுடலாம். ஆச்சரியம். இவர் சித்திரையில சித்ரா நட்சத்திரம், அவர் வைகாசியில விசாக நட்சத்திரம். சிஷ்யன் பிறந்த அந்த பல வருஷங்கள் கழிச்சு அடுத்த மாசம் அந்த வைகாசி மாசத்துல சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம். திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பிராயரே அவதாரம் பண்ணார் அப்படின்னு ஸ்தல புராணங்கள்ல சொல்றது உண்டு. விஸ்வக்சேனரே வந்தான்னு சொல்றது, ராமனே வந்தான்னு சொல்றது, சுயம் பகவான் ஆதிநாதரே வந்தார். இப்படி நம்மாழ்வார் ஆக மொத்தத்துல பெருமாள், அது கன்ஃபார்ம்டா தெரியும். அதனாலதான் ஆழ்வார்கள் ஏற்றம் யாருக்கு அப்படின்னா சுவாமி நம்மாழ்வாருக்கு. நம்மாழ்வார் அவதாரம் பண்ணியாச்சு. பிறந்த குழந்தை அழல, சிரிக்கல, மலமூத்திர விசர்ஜனம் பண்ணல, பால் குடிக்கல. உலகத்துக்கு மாறுபட்டு கிடக்கிறதுனாலே மாறன் அப்படின்னு ஒரு திருநாமத்தை வச்சுட்டான். குழந்தை வளர்ந்துட்டு இருக்கான். பிறந்து 12 நாள் ஆன குழந்தைய ஆதிநாதர் சந்நிதியில கொண்டு போய் போட்டார். ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றொரு தெய்வம் பாடியாடி பல்படிகால் வழியேறி கண்டி கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குறுகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார்.
எத்தனையோ ஜென்மா எத்தனையோ தெய்வங்களை கொண்டாடி அப்படி பலபடி ஏறியாச்சு. திரும்பி இந்த ஜென்மால கீழ் இறங்காதீங்க, அதுக்கு அடுத்து மோட்சம் போற வழியே பாருங்க. கூடி நின்று வானவர் ஏத்த தேவர்கள்லாம் ஒன்னா நின்று கூடி நின்று கொண்டாடும்படியான தெய்வம் ஆதிமூர்த்தி. அந்த கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குருகூர் அதனோட ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவது. பகவான சொல்லும்போது கருட கொடியோன்னு சொல்லுவோம். பகவானுக்கு கொடியும் கருடன் வாகனமும் கருடன். ஆடு புட்கொடி, புல் அப்படின்றத புட் அப்படின்னு இருக்கு. ஆடு புல்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவது. அந்த ஆதிநாதருக்கு அடிமை ஆயிடுங்கோ அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். அந்த மாதிரி ஆச்சரியமா அந்த ஆதிநாதர் சந்நிதியில கொண்டு போய் காரியாரும் உடையனங்கையும் கொண்டு விட, இந்த பிறந்த 12 நாள் ஆன குழந்தை தவழ்ந்து போய் அங்கிருந்த புளியமர பந்துல பத்மாசனம் போட்டு சின்முதிரையை வச்சுட்டு உட்கார்ந்து கொடுத்து சமத்தா ஆச்சரியமா அதி விசேஷமா அழகா அப்படி உட்கார்ந்து கொடுத்து குழந்தை. அப்பா அம்மா நினைச்சா யாரோ மகானுபாவர், யாரோ ஆச்சரியமான ரிஷி நம்மாத்திலே குழந்தையா பிறந்திருக்கா அப்படின்னு நினைச்சுண்டு தாயும் தகப்பனுமா அந்த குழந்தைய பார்த்து 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 போஷிச்சு வச்சுருக்கா. அது ஆகாரம் சாப்பிடல, மலமூத்திர விசர்ஜனம் பண்ணல, அம்மா அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்ல. ஆனா திருமேனி மட்டும் வாட்டமில்லாம வளர்ந்துட்டு இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இப்படி 15-16 வருஷங்கள் ஆயிடுது. நிறைய பேர் வரா, ஆழ்வார்த்தனில் வரா, இந்த குழந்தைய பார்க்கறா, போறா, அவாவா வரா, நமஸ்காரம் பண்றா, இந்த குழந்தைய பார்த்தா நல்லது நடக்கிறதுன்னு சொல்றா. யாருக்கும் இந்த குழந்தையுடைய ஸ்திதி என்ன, இந்த குழந்தை பேசுமா பேசாதா, இது என்னன்னு யாருக்கும் ஒன்றும் புரியாது. பாட்டுக்கு இருக்கு, யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லை. ஆனா யாருக்கும் இந்த குழந்தைய புரிஞ்சுக்க முடியல. இப்படி காலம் பயின்று இருக்கு. அந்த சமயத்துல தான் இந்த மதுரகவி ஜோரா அயோத்தியால இருக்கா. ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ண ஸ்தலம் அங்கன் நெடுமதில் சூழ் அயோத்தி நகர்க்கு அப்படின்னு ஆச்சரியமா குலசேகர ஆழ்வார் சொல்ற. ஜோரா அந்த அயோத்தி நகர்ல பிரபு ஆவிர்பவிச்சுட்டான. அந்த அயோத்தியால இருந்துண்டு ராமனை நித்தியம் சேவிச்சுண்டு சரையுல நீராடிண்டு வேதாந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்மரிச்சுண்டு மதுர கவி கலியுக ஜனங்கள்லாம் அப்படி இருக்காளே, இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கதி வேணுமே அப்படின்னு தெய்வத்தினிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார். அப்ப ஒரு நாள் ராத்திரி எழுந்தார். எத்தனையோ நாள் ராத்திரி நம்மளே எழுந்துக்கிறோம், ஆனா பெருசா ஒன்றும் தெரியறதில்லை. ஆனா அவர் எழுந்துக்கிறார், மலமூத்திர விசர்ஜனத்துக்காக எழுந்துக்கிறார். வெளியில வரார், தென் திசையை நோக்கி மலமூத்திர விசர்ஜனம் பண்றார். அப்ப பார்த்தா பெருசா ஒரு வெளிச்சம், சூரியோதயம் போல ஒரு வெளிச்சம். இவருக்கு தூக்கி வாரி போடுறது. இவ்வளவு வெளிச்சம் எங்கேருந்து ராத்திரி அர்த்தராத்திரியில வருது? இப்படி ஒரு வெளிச்சம் வருதுன்னா ஏதோ காட்டுத்தீ போல இருக்கு, ஏதோ நாடு நகரங்கள் தீ பிடிச்சு எரியறது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டார். எதுவா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும், யாருக்கும் ஒரு சமம் வேண்டாம் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார். அழகா திரும்ப போனார், படுத்துட்டார் பகவத் தியானத்தோடு. அடுத்த நாள் எழுந்தார். இந்த விஷயத்தை மறந்து போயிட்டார். எப்பொழுதும் போல சரையில் நீராடினார், கோவிலுக்கு போனார். அழகா அங்க இருந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சார், வேதம் சொல்றது எல்லாம் கேட்டுண்டார். அழகா ஆகாரம் பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டார். எப்பொழுதும் போல ராத்திரி பகவான தியானம் பண்ணிட்டு படுத்துட்டார். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரறவம். உள்ளத்துக்குள்ள பகவானை வச்சுட்டு படுத்து பார்க்கணும், அப்ப சுகமா இருக்கும். சாதாரண எல்லாரும் ஏதோ சிந்தனைகளை கொண்டு வச்சுக்கிறோம், பகவானை கொண்டு வச்சுக்கணும், பரம சௌக்கியமா இருக்கலாம். அழகா படுத்துட்டார். முன்னாடி நாள் போலவே அடுத்த நாள் அதே சமயத்துல மலமூத்திர விசர்ஜனம். சரின்னு வெளியில வந்தார். வெளியே வந்து தூக்கி வாரி போடுறது, அதே போல வெளிச்சம். என்னடா அது, இன்னுமா இந்த தீ அடங்கல? நேத்ராத்திரியும் பார்த்தோம், இன்னைக்கும் பார்க்கிறோம். ஊர்ல யாரும் இந்த தீய பத்தியோ இந்த வெளிச்சத்தை பத்தியோ யாரும் ஒன்றும் பேசுறதில்லை. இதனடா வித்தியாசமா இருக்கு. சரி, எதுவா இருந்தாலும் ஜனங்கள் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு அவர் பாட்டி வந்தார், படுத்தார். 2 நாள் ஆச்சு. திரும்பி 3வது நாளும் இதே நடக்கிறது. அப்போ ஒரு முடிவு நடக்குது. ஆச்சரியமான விஷயம்.
இது லௌகீகமான ஒரு வெளிச்சம் இல்லை, ஒரு தீபிடிச்செறிகிற வெளிச்சம் இல்லை, ஒரு விளக்கு வெளிச்சம் இல்லை, ஒரு அக்னி வெளிச்சம் இல்லை, ஒரு சூரிய வெளிச்சம், சந்திர வெளிச்சம், நட்சத்திர வெளிச்சம், அதெல்லாம் இல்லை. இது ஒரு அப்ராக்கிருத திவ்யமான வெளிச்சம். அப்ராக்கிருத்தம்னா உலகத்துக்கு பழக்கமில்லாத ஒரு வெளிச்சம், உலகத்துல சாதாரணமா யார் கண்களுக்கும் பவிக்காத ஒரு வெளிச்சம் பிடிச்சுட்டார். சத்தியம். குரு எங்கிருந்தாவது நமக்கு அனுகிரகம் பண்ணணும் முடிவு பண்ணணும், எங்க இருந்தாலும் நடக்கும். பக்கத்துல வந்து தலையில கை வச்சு நன்னாருன்னு சொல்றதுதான் அவசியம் இல்லை. நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு இடத்துல இருக்கா, நமக்கு குருவை பரிச்சயமே இல்லைன்னா கூட அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். இதுல சந்தேகமே வேண்டாம். குரு பிரத்யட்சமா இருந்து நன்னாரு சௌக்கியமா இருப்பாய் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. குருவை நமக்கு பரிச்சயமே இல்லைன்னா கூட எங்கிருந்து அந்த ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். குருவுடைய ஆசீர்வாதம் இல்லாம நம்ம போய் குருவை பிடிக்கவே முடியாது. என்ன ஞாபகம், குருவே கிருபை பண்ணி நம்மளை பிடிச்சு இழுத்தால் ஒழிய நம்ம போய் குருவை பிடிக்கவே முடியாது. அதுதான் சத்தியம். பரீட்சித மகாராஜன் குருவை தேடிண்டு போகல, சுகபிரம மகரிஷி தான் தேடிண்டு வந்தார். வால்மீகி குருவை தேடிண்டு போகல, நாரத மகர்ஷி தானா வந்து தடுத்தாற் கொண்டார். வேதவியாசர் சரஸ்வதி நதி தீரத்துல குழம்பி உட்கார்ந்துட்டு கிடந்தார், நாரத மகர்ஷி தேடிண்டு வந்தார். பிரகல்லாதனை கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவ அம்மா கையாது, பிரகல்லாதன் அம்மா பேர் கையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர்ல நமக்கு தெரியறது இல்லை. கையாதுன்னு பிரகல்லாதன் அம்மா பேர். அவளை அழிச்சுட்டு போற அந்த குழந்தைய கர்ப்பத்திலேயே அழிச்சுடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆச்சரியமா நாரதர் வழியில வந்து காப்பாத்திட்டார். இந்த குழந்தை கிருபை பண்ணிட்டார். துருவன் கிரகத்தை விட்டு வெளில வந்தாச்சு, காட்டுக்கு போறான். வழியில வந்து நாரதர் பிடிக்கிறார். அதனால குரு தியானம் பண்றார். பகவான் இந்த குருவுக்கு இவெல்லாம் சிஷ்யா அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கான். அவ அந்த குருவை தான் ஆசிரியிக்க முடியும், வேற எங்கேயும் போகவே முடியாது, வேற எங்கேயுமே போக முடியாது. ரகுகணன் ஒருத்தன் இருந்தான் ராஜா, பாகவத்ல வரக்கூடிய கதை, ஜடபரதருடைய சரித்திரம். இந்த ரகுகணன் வந்து அழகா கபிலரை போய் குருவை ஆசிரியிச்சு உபதேசம் வாங்கிக்கணும்னு போறான். அப்ப போற வழியில தான் அவனுடைய பல்லக்கு தூக்கிட்டு இருக்க ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாம போக, அப்ப காட்டுல சும்மா தேனேன்னு படுத்துட்டு இருக்கிற ஜடபரதரை கூட்டு தூக்குடா அப்படின்னு அவரும் தூக்கிட்டு வர்றார். அப்பதான் அவர் கீழே இருக்க பூச்சிகள்லாம் மதிக்கப்படாதுன்னு இஷ்டத்துக்கு அவர் பொறுமையா நடக்க, மற்றவாள்லாம் ஒரு வேகத்தை நடக்க, பல்லக்கு இப்படின்னு ஆட, ராஜன் கோபம் வந்து உதச்சா தேவலை சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல, உடனே ஜடபரதர் சிரிச்சுண்ட பிரசஞ்சமாக பசைய போறையோ, சரீரமே கஷ்டம் தான், இதெல்லாம் சரீரத்துக்கு தனியா நீ கஷ்டம் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு ஞானின்னு சொல்லி அவர் திருவடிகளில் விழுந்து அவரிடத்துல உபதேசம் வாங்கினான். அவன் கபிலர் இடத்துல போகவே இல்லை. கபிலர் பகவான், ஸ்வயம் பகவானுடைய அவதாரம் தான் கபிலர். கர்தம பிரஜாபதி ஆச்சரியமா தேவஹூதி, அவர் தேவஹூதியோட குழந்தை தானே. ஆனா அவரிடத்துல இந்த ரகுகணன் போக முடியல. ஜடபரதன் பார்த்தான். ஜடபரதர் சொன்ன விஷயம் எனக்கு போதும், இதுக்கு மேல நான் போய் கபிலரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஜடபரதரே கதின்னு இருந்துட்டா, அவர் சொன்னபடி வாழ்ந்துட்டார். அதனால பகவான் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கான், இந்த குருனா இந்த சிஷ்யா அப்படின்னு. அது எந்த காரணத்தை கொண்டும் அதுல இருந்து மாறி போகவே முடியவே முடியாது. ஆச்சரியம் அது. அந்த மாதிரி அற்புதமா நம்மாழ்வார் உட்கார்ந்து இருக்கிறது ஆழ்வார் திருநகரியில, பாரத பூமியுடைய இந்த எல்லையில் இருக்கிற ஆழ்வார் திருநகரி. அயோத்தியா வடக்குல இருக்கு. அங்க இருக்கிற மதுரகவியாருக்கு வெளிச்சத்தை காற்ற வேற ஒன்னும் காட்டல. யார எப்படி வளர்ச்சி கொண்டு வரணும்னு குருவுக்கு தெரியும். எல்லாருக்கும் ஒரே முறை கிடையாது. இப்போ ஒரு டீச்சர் இருக்கா அப்படின்னா ஒரே ஸ்கூல்லையே 7ஆவதுக்கு ஒரு பாடம் எடுப்பா, 4ஆம் கிளாஸ்க்கு ஒரு பாடம் எடுப்பா, 10ஆம் கிளாஸ்க்கு ஒரு பாடம் எடுப்பா. ஒரு குழந்தைக்கு இங்கிலீஷ் ஒரு கிளாஸ்ல இங்கிலீஷ் எடுப்பா, ஒரு கிளாஸ்ல மேக்ஸ் எடுப்பா, ஒரு கிளாஸ்ல பிசிக்ஸ் எடுப்பா. எந்தெந்த கிளாஸ்க்கு எந்தெந்த குழந்தை எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாடத்தை சொல்லிட்டு போவார். இந்த குழந்தைகளை எப்படி மனமா இருந்தாங்க. ஒரு டெய்லர் இருக்கான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தைக்க மாட்டான். அவளுடைய சரீரஸ்திதிக்கு ஏற்ற மாதிரி தைக்கிற மாதிரி குருவும் அவாவா பக்குவத்துக்கு தகுந்தா போல வளர்க்கிறார். எதுக்குன்னா அந்த ஜீவர்களுக்கு யதார்த்தத்தை புரிய வைக்கணும். இந்த மதுரகவிக்கு ஆச்சரியமான அந்த வெளிச்சம் தெரிஞ்செடுத்து, அப்ப உடனே மதுரகவி பார்த்தா கலியுகத்துல இப்படி ஒரு வெளிச்சமா ஆச்சரியமா இருக்கு, இது என்ன வெளிச்சம்னு பார்க்கலாமே, தெரிஞ்சுக்கலாமே. ஒரு விஷயம் அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு.
வித்தியாசமா இருக்கு, வினோதமா இருக்கு, உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. குரு தத்துவம் அவ்வளவுதான், ஒன்றும் புரியாது. வித்தியாசமா இருக்கு, வினோதமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு, குழப்பமா இருக்கு, நன்னா இருக்கு, சமயத்தை பயமா இருக்கு. இதுதான் குரு தத்துவம். இன்னி வரைக்கும் யாருக்கும் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாத ஒரு விஷயம் குரு தத்துவம். ஆனா குரு தத்துவம் அவிஜ்ஞாய சர்வம் வியர்த்தம் பவேத் பிரியே அப்படின்றார். ஆச்சரியமா சிவபெருமான் சொல்றார் பார்வதி தேவியின் இடத்துல, ஜபஸ்தபோ விரதம் தீர்த்தம் யஜ்ஞோதானம் ததைவச குரு தத்துவம் அவிஜ்ஞாய சர்வம் வியர்த்தம் பவேத் பிரியே. ஜபம் பண்ணலாம், தமம் இருக்கலாம், விரதம் இருக்கலாம், கஷேத்ராரணம் போகலாம். ஆனா குரு தத்துவம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஜபஸ்தபோ விரதம் தீர்த்தம் யஜ்ஞோதானம் ததைவச குரு தத்துவம் அவிஜ்ஞாய சர்வம் வியர்த்தம் பவேத் பிரியே. ஆச்சரியம் மதுரகவி யார் பார்த்தா, சரி இது என்னன்னு பார்க்கலாம், இது கலியுகத்துக்கு பொருந்தாத ஒரு விஷயமா இருக்கு, அதனாலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அயோத்தியாலேருந்து கிளம்பினார். அழகா நடந்து 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 பகலெல்லாம் தூங்கி ராப்பொழுதெல்லாம் முழிச்சு இந்த அப்ராகிருத திவ்யமான வெளிச்சத்தையே ஆதாரமா கொண்டு நடக்கிறார். அந்த வெளிச்சத்துக்கு ஆதி எங்கன்னு தெரியல, அந்தம் எங்கன்னு தெரியல, நூலும் இல்லை, வாழும் இல்லை. ஆனா இது என்னன்னு மட்டும் கேட்கிறார். அதான் குரு தத்துவம் எங்கேயிருந்து ஒரு பேஸே இருக்காது. இந்த அந்தரத்துல பூமி சுத்துற மாதிரி, இந்த பூமி எங்கேயே நூலில் கட்டி தொங்கிட்டு இருக்கான்னு தெரியும். அந்த மாதிரி இங்கேதான் குரு அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். எங்கேன்னு வந்தது, ஏன் வந்தது, இவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம், நம்ம ஒரு தீர்மானத்தையே வர முடியாது. ஏன் நம்புறோம், ஏன் இவாள நமக்கு நம்பிக்கை வருது, இவா சொல்ற வார்த்தைகள் நமக்கே ஒரு பிடிப்பு வருதுன்னு நமக்கு ஒரு தீர்மானமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த சூத்திரம் உள்ளுக்கு சூத்திரம் பகவான் உட்கார்ந்து இருக்கான். சூத்திரே மணிகனாயிவ, ஒரு நூல்ல மணிகள் கோர்க்கப்பட்டிருக்க மாதிரி அந்த மணிக்கு நடுவில் நூல் ஊடுருவி இருக்க மாதிரி பிரபு கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு ஊடுருவி இருக்கான். அவர் அழகா பகவெல்லாம் தூங்கி ராப்பொழுதெல்லாம் இதே லட்சியமா வராது. இது என்ன தேஜஸ், இது என்ன தேஜஸ், இது என்ன வெளிச்சம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு அதையே தொடர்ந்து 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 வரா. விந்தியமலையை தாண்டியாச்சுனாலே திராவிட தேசம்தான். நம்ம ஊருக்கார சொல்ற மாதிரி திராவிடர்கள் அப்படின்னா தமிழ்காரன் கிடையவே கிடையாது. இந்தியமலையை தாண்டி எல்லா பக்கமே திராவிட தேசம்தான். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாமே திராவிட தேசம்தான். திராவிடர்கள் அப்படின்னு சொன்னாலே இவர்கள் எல்லாருமே, இந்த தமிழன் மட்டும்தான் திராவிடன், எந்த இடத்துலையுமே கிடையாது. இந்த விந்தியமலைக்கு இந்த பக்கம் இருக்கிறவா எல்லாருமே திராவிட தேசத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த விந்தியமலையை தாண்டி இந்த வெளிச்சம் வந்த உடனே அவர் நினைச்சார், சரி நிச்சயமா அது விசேஷமா திருமலையா இருக்கும். ஏன்னா வராகமூர்த்தி அங்க இருந்துன்னு இருக்க. ஆச்சரியமானது திருமலை. ஸ்ரீனிவாசன் பின்னாடி தான் வராது, ஆனால் அதுக்கு முன்னாடியே மலைக்கு பிரபாவம் ஜாஸ்தி. அதனாலதான் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு. அந்த மலையில ஏதானும் நான் இருந்தாலே பெருசு. இன்னைக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு ஏற்றம் என்ன, திருமலையினால. ஸ்ரீனிவாசனால திருமலைக்கு ஏற்றம் இல்லை, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமலையினாலதான் ஸ்ரீனிவாசனுக்கு ஏற்றமே ஒழிய ஸ்ரீனிவாச பெருமாளால ஒண்ணு திருமலைக்கு ஏற்றம் இல்லை. இதே ரங்கராஜன் திருமலை இருந்தா ரங்கராஜனுக்கு ஏற்றம் வந்திருக்கும். இது ஸ்ரீனிவாசன் மலை மேலே ஏறினதுனால ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு ஏற்றம். வந்தேரி அப்படின்றார் திருமலை அனந்தாழ்வான் சொல்றார். சுவாமி ராமானுஜர் திசர் நீரும் வந்தேரி தான். நீர் ஒன்றும் பர்மனன்ட் வஸ்து இல்லை, இப்பதான் போனா போடுன்னு குத்தகை இடம் கொடுத்திருக்கார், லீஸு கொடுத்திருக்கார் நம்ம வராகமூர்த்தி. அதனால ஏதோ ஒதுங்கி இருக்கு, நீர் ஒண்ணு மலை விட்டு கீழே இறக்க முடியாது அப்படின்றார். அதனால திருமலை அவ்வளவு விசேஷம். ஆச்சரியமா விதுரர் பலராமன்லாம் கூட திருமலை கஷேத்ராரணம் வந்திருக்கான்னு காண கிடைக்கிறது. ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் திருமலை. மலையப்ப சுவாமி தான் லேட்டஸ்டா வந்துடும். அதுவா எல்லாருமே அங்க ஆரம்பத்திலிருந்து வராகமூர்த்திலாம் ரொம்ப நாளாவே திருமலையில இருக்கா. அத்தனை விசேஷமானது திருமலை. அதனால வேங்கடம் 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 அப்படின்னு சொன்னோம்னா சரியா சொன்ன அஞ்சனாத்ரின்னு ஒரு மலை இருக்கு. அஞ்சனா தேவி தபசு பண்ணி ஆஞ்சநேயரை பெற்ற மலை. அப்ப பார்த்துக்கோங்க எத்தனை வருஷம் பழசு. சீனிவாசன் தான் மலைக்கு புதுசு, மலை பழசு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மலை ரொம்பவே பழசு. வேங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, ரிஷபாத்ரி, எந்த அத்தனை மலைகளுமே பழசு. ஸ்ரீனிவாசன் புதுசா வந்திருக்காரு, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப பார்க்கலாம் பூமியில் எவ்வளவோ ஸ்தலங்கள் இருக்கு. நம்ம ஒரு இடத்துக்கு நமக்கு புதுசு, அந்த இடம் பழசுதான். மற்ற கடையில போய் துணி வாங்குறோம், ஆஹா புது துணின்றோம். நம்ம வாங்குவோம் புதுசு, அது ஏற்கனவே பழசுதான். அது என்னைக்கு அவன் அழகா அதை நெஞ்சு வெள்ள வந்துடுத்தோ அன்னிலேருந்து பழசுதான். என்னைக்கு அவன் நூலெல்லாம் சேர்த்து ஒரு துணியை கட் பண்ணி அழகா ஏத்திட்டானோ அன்னிலேருந்து பழசு. நம்ம கைக்கு அது புதுசா வருது. நம்ம பணம் கொடுத்து அப்ப புதுசா வாங்க முடிய பழசுதான், பழம் பழசுது. எத்தனை பேர் பழசு, இதெல்லாம் ஒரு துணியா, இதெல்லாம் மனுஷன் போடுவானு திட்டிட்டு போன துணி எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி நம்ம போடுவோம்.
நம்ம நினைச்சிருக்கோம் நம்மள மாதிரி யாருமே செலக்ட் பண்ண முடியாது. பல பேர் பார்த்து இதெல்லாம் ஒரு டிசைனு, இதெல்லாம் ஒரு துணி, இதெல்லாம் மெட்ராஸில போட்டு அலைய முடியுமான்னு எத்தனையோ ஒதுக்கிதல் விஷயத்தினீங்க அப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு நமக்கு அது பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். பிராரப்த ஆசையுடைய பலம் துணி வரைக்கும் உண்டு. பிராரப்தம் ஏதோ நினைக்காதீங்க. நீங்க போடுற செருப்புலேருந்து போட்டுக்கிற துணியிலேருந்து இன்னைக்கு சாப்பிட்ற பூரி பரோட்டா வரைக்கும் பிராரப்தம் தான். பிராரப்தம்ன்ற ரொம்ப பலமுடையது. இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து உங்க கையில காஃபி கொட்டுற வரைக்கும் பிராரப்தம் தான். நீங்க குடிக்கிற காஃபில சக்கரை இல்லாம போடுறதும் பிராரப்தம் தான். அதனால மாமிகள்லாம் உடனே காஃபி கொடுத்து சக்கரை இல்லை உங்க பிராரப்தம் சக்கரை போட மறந்துட்டேன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா உடனே ஒரு காரணம் கிடைச்சுடுது அப்படின்னு. எல்லாத்துக்குமே பிராரப்தம் அஸ்திவார் ரொம்ப பலமுடைய உலகத்தை எது அப்படின்னு கேட்டா பிராரப்தம். பூர்வ ஜென்ம கர்ம வினை, அதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். அதனாலதான் பெரியவா சொல்ல எப்பொழுது நாமஜபம் பண்ணுங்க நாமஜபம் பண்ணுங்கன்னா ரொம்ப பலமுடையது இந்த பிராரப்தம். அவ்வளவு சிரேஷ்டம். அதனால அவர் நினைச்சார் திருமலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகா திருமலைக்கு வந்துட்டார். திருமலை வந்தாச்சு. ஆனாலும் திருமலையில ராத்திரி இருந்துட்டு இருக்கார். அப்பொழுதும் அந்த அப்ராக்கிருதமான வெளிச்சம் ஜோர அதை தாண்டி போகுது. உடனே மதுரகவியார் நினைச்சார் இதனோட அது இந்த வெளிச்சம் திருமலையும் தாண்டி போகிறது. அப்ப ஸ்ரீரங்கமா இருக்கும். எங்கதான் ரங்கராஜ சுத்தியா வர வேண்டியிருக்கு. பூலோக வைகுந்தம். அதனால சாட்சாத் ரங்கராஜனுடைய ஸ்ரீரங்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேர ஸ்ரீரங்கம் வந்தா. ரங்கராஜனை தொழுதார். ரங்கராஜன் அழகா அவர் சேவிச்சுட்டார். ரங்கராஜன் சிரிச்சார். ஒன்றும் பெருசெல்லாம் கண்டுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டா அவன் ஏதோ வெளிச்சு தெரிஞ்சு கண்டுபிடிக்கிறானா பார்க்கலாம் அப்படின்னு அழகா ரங்கராஜன் ஒன்றும் பெருசா கண்டுக்கல. அழகா ஸ்ரீரங்கத்துல ராத்திரி இருந்தா. சரி ஸ்ரீரங்கம் தான் எல்லாருக்கும் சொல்லணும், ஸ்ரீரங்கம் மகாத்மியம் சொல்லணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். ராத்திரி ஸ்ரீரங்கம் இருந்தாலும் ராத்திரி படுத்துட்டாராம். ஸ்ரீரங்கம் தான் தீர்மானம் இருந்தா போய் பார்க்கலாம், வெளியில போய் பார்க்கலாம் அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா ஸ்ரீரங்கத்தை தாண்டி தென் திசையில வெளிச்சம். இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸ்ரீரங்கத்தை தாண்டி தென் திசையில எங்க வெளிச்சம் இருக்கு, அப்படி என்ன இருக்கு அந்த பக்கம்? அப்ப உடனே யோசனை பண்ணாரு. தாமிரபரணி நதி இருக்கு. ஆச்சரியமா திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பிராயர் இருக்கார். ஆச்சரியமா நவ திருப்பதிகள் நம்ம திருக்கோளூர் திருக்குறு, அது வரைக்கும் அதுக்கு பேர் திருக்குறுகூர் தான். ஆழ்வார்த்தனை பின்னாடி வந்த பேர் தான் திருக்குறுகூர் இருக்கு. சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து 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 வந்தார். அழகா தாமிரபரணி நதி தீரமா அப்படின்னு நடந்து வந்தார். சரி ஊர்ல வந்து விசாரிப்போம், இவாள் யாருக்காவது தெரியறதா பார்க்கலாம் அப்படின்னு வந்தா. ஒரு ராப்பொழுதெல்லாம் அப்படி நடந்துட்டே வரா. வெளிச்சம் அப்படி அழகா பக்கத்துல நெருங்கி 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 வருது. ஆஹா இது என்னடாது ஆச்சரியமா தாமிரபரணி நதி தீரத்திலே இந்த வெளிச்சம் ஜோரா தெரியறதே அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா வந்தார். பார்த்தா ஆழ்வார்த்த நகரி வந்த உடனே அந்த வெளிச்சம் டக்குன்னு மறைஞ்சிடுது. உடனே மதுரகவியார் முடிவு பண்ணிட்டார் நம்ம திருக்குறுகூர்ல தான் ஏதோ விசேஷம் அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டு அழகா ஊர்ல வந்து விசாரிச்சார். எல்லாரும் சொன்னா ஒரு குழந்தை 16 வருஷ கால பரியந்தமா புளியமர பந்துலயே உட்கார்ந்து இருக்கு. அதே தியானத்துல இருக்குன்னு சொல்ற ஒன்னும் புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஆகாரம் சாப்பிடுறதில்லை, மலமூத்திர விசர்ஜனம் பண்றதில்லை, காது கேட்காதா வாய் பேசாதா ஒன்னும் புரியல. ஆனா அதை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. பல 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 பலன்னு ஜொலிக்கிறான் குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆதிநாதருடைய சன்னதிக்கு வரார். வந்தார், பெருமாளை தொழுதார். அழகா ஆச்சரியமா வந்துட்டார் மதுரை கவியார். இந்த மதுரை கவியார் அப்படி தேடின்னு வரும்பொழுது ஒவ்வொரு பெருமாளும் அவர் பின்னாடி வர ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா அவளுக்கு தெரியும் ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்க போறது. கிருஷ்ணஹரி கோவிந்தா சடகோப்பா ஹரே ராமானுஜா. ஒவ்வொரு திவ்ய தேச பெருமாளுமா இவர் கூடவே வந்துட்டார். 30 கோடி தேவர்கள் வந்துட்டார். ஜோரா இவர் வந்தார். இந்த புளியமர பந்துல பத்மாசனம் விட்டுண்டு சின்முத்திர வச்சுண்டு ஆச்சரியமா இருக்கிற குழந்தைய பார்த்துட்டார். 16 வயசு பாலகன். பாலகன்னு சொல்லேன்னா 16 வயசுக்கு பாலகன் சொல்லப்படாது. 5 வயசு ஆண்டியாசனாலே பௌண்டகம் கௌமாரம் அப்படின்லாம் வாழ்த்து. பாலகன்னா குழந்தை.
எல்லாரையும் பாலகன் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஆச்சரியமா 16 வயசு ஒரு இளைஞன்னு சொல்லலாம். யுவ புருஷன் ஜம்முன உட்கார்ந்து இருக்கான். முகத்துல அத்தனை ஒரு தேஜஸ், பார்க்கும் பொழுதே மனசுல ஒரு சமாதானம். ஆச்சரியமா பார்த்தார் மதுரகவியார். இந்த குழந்தை தானோ அது அப்படின்னு கேட்டா எல்லாரும் மாமா அப்படின்னா. உடனே அவருக்கு ஒரு ஆசை, சரி இந்த குழந்தைக்கு காது கேட்கறதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய குண்டு கல் இருந்தது. அதை எடுத்து தம்னு கீழே போட்டார். சாதாரண மனுஷன் சத்தம் டக்குன்னு திரும்பி பார்ப்போம். இது மனுஷாவுடைய சுபாவம். அது என்ன சத்தம் நமக்கு அவசியமா அனாவசியமா எந்த சப்தம் கேட்டாலும் திரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி டக்குன்னு எல்லாரும் திரும்பி பார்த்தார். உடனே இந்த குழந்தையும் கண்களை மலர விழிச்சது. தூக்கி வாரி போட்டது அத்தனை பேருக்கும். இத்தனை வருஷங்கள் எதுக்குமே கண் திறக்காத இந்த குழந்தை இன்னைக்கு ஜோரா கண்களை மலர விழிச்சு ஒரு பார்வை பார்த்தான். ஆச்சரியமா அப்படி பார்த்துட்டான். ரொம்ப சந்தோஷமா எடுத்து அவருக்கு. சரி இவருக்கு வாக்குண்டோ, பேசுறாரா பார்க்கலாமே அப்படின்னு சொல்ல உடனே கையை கூப்பிண்டு, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இந்த கேள்வி கேட்டான குழந்தை முதல்ல சிரிச்சுடுத்து. அழகா புன்னகை பூத்த திருமுக மண்டலம். என்னையே பரீட்சை பண்றியோ, வரவச்சவனே நான் தான், என்னிடத்திலேயே எனக்கு காது கேட்குமா, வாக்குண்டோ அப்படின்னு ஒரு பரீட்சையோ அப்படின்னு லேசா ஒரு புன்முறுவல் பூத்தது. உடனேயே இந்த சடகோபனுடைய அம்மா அப்பா காரி உடையநங்கை அவளுக்கெல்லாம் குழந்தை சிரிக்கிறான், ஆச்சரியம் அத்புதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்க மதுரகவியார் கையை கூப்பிண்டு கேட்டார். உடனே அந்த குழந்தை சிரிச்சுட்டே பதில் சொல்லிடுத்து, அத்தை தின்று அங்கே கிடக்கும். ரொம்ப அழகான வார்த்தை. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு பயம் வந்தாலும் அப்பெல்லாம் அத்தை தின்று அங்கேயே கிடக்கிற ஆத்மானந்தம். யாருக்காவது ஒரு வியாதி வந்துட்டுனா அதையே நினைச்சு 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 அதுலேயே மனசு ஓடுற. அத்தை தின்று அங்கேயே கிடக்கிறோம். ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்துடுத்து, நமக்கு ஆசைப்பட்டு நடந்துடுத்துனா இது நடந்துடுது 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 அத்தை தின்று அங்கேயே கிடக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்துடுத்து, அத்தை தின்று அங்கேயே கிடக்கிறோம். இந்த ஆத்மா நம்ம பிரச்சனையை காட்டிலும் பெரியவா, நம்ம எல்லாரும் கஷ்டத்தை காட்டிலும் பெரியவா, நம்ம எல்லாம் வியாதியை காட்டிலும் பெரியவா, நம்ம எல்லாம் சரீரத்தை காட்டிலும் பெரியவா. நன்னா ஞாபகம், நீங்க சரீரம் இல்லை, சரீரம் இல்லை. இது புரியறதோ இல்லையோ ஆன சத்தியம் இதுதான். நம்ம யாரும் சரீரம் இல்லை. சரீரம்ன்றது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான், கிடைச்சிருக்க ஒழிய இந்த சரீரம் நம்ம இல்லை. நம்ம சொல்றோம் இது ஒரு ஆளுக்கு ஒரு பேர் இருக்கு, இந்த சரீரத்துக்கு அடையாளத்துக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த எந்த அடையாளமும் நமக்கு கிடையாது. ஒரே அடையாளம் தான் ஆத்மா, பகவானுடைய சொத்து. வேற எதுவுமே நமக்கு அடையாளமே கிடையாது. மற்ற சரீர அடையாளம் இல்ல. இந்த ஜென்மாவுக்கு ஒரு அடையாளம், இந்த ஜென்மாவுக்கு ஒரு அடையாளம். இந்த ஜென்மாவில் நாயின்னு சொல்றோம், அது யாரும் தெரியாது. அடுத்த ஜென்மாவில் அது ரிஷியா ஞானியா தெரியாது. இந்த ஜென்மாவில் திருநாய் அடையும். எல்லாருக்கும் யாராவது கோபமா இருக்கு, ரொம்ப கோபம், திருநாய் அப்படின்னு திட்டுவோம். அந்த திருநாய் பூர்வ ஜனத்தை கோடீஸ்வரனா இருந்துருவோம், தெரியாது. இந்த ஜென்மாவில் அதுக்கு அடையாளம் திருநாய். இந்த ஜென்மாவில் நமக்கு அடையாளம் ஆண் பெண். இந்த ஜென்மாவில் ஒரு அடையாளம் நமக்கு பேர். இந்த ஜென்மாவில் ஒரு அடையாளம் ஒரு படிப்பு, அவ்வளவுதான். நம்ம இந்த சரீரம் இல்லை. அவர் அழகா கேட்டுட்டார், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். அச்சேதனமான சரீரத்துல சிறியதான அந்த ஆத்மா வந்துடுத்துனா என்ன பண்ணிட்டு கிடக்கும்? எத்தை தின்று எங்கே கிடக்கும். அழகா சடகோபன், அது வரைக்கும் சடகோபன் தான் சுவாமி நம்மாழ்வார்னு பேர் கிடையாது. அப்ப உடனே அந்த சடகோபன் சொல்லிடுத்து, அத்தை தின்று அங்கே கிடக்காது. எந்த சரீரத்தை ஆசிரியிருக்கோ அந்த சரீரத்துக்கு உண்டான சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் அவசியம் அனாவசியம் இது அனுபவிச்சு அப்படியே கிடக்கும். ஒரு குழந்தையா இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைக்குரிய விஷயமா அது ஆசிரியிச்சு அத்தை தின்று அங்கேயே கிடக்கணும். கொஞ்சம் வளர்ந்துட்டோம், பொம்மை அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். பொம்மை 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 பொம்மை. அப்புறம் பள்ளிக்கூடம், அப்புறம் படிப்பு, அப்புறம் எவ்வளோ வயசு வந்துடுத்தோம்னா ஒரு ஆண் சரீரம், ஒரு பெண் சரீரம், கல்யாணம், குழந்தைகள், அப்புறம் தகப்பன், அதுக்கப்புறம் வயசான காலம்,
இப்படி ஒவ்வொன்றுக்கு மேலேயா அத்தை தின்று அங்கேயே கிடக்கு, கடைசி வரைக்கும் தெய்வத்தை தின்று அங்கேயே கிடக்கிறது இல்லை. அதுதான் கஷ்டமே. இதெல்லாம் பிடிச்சிக்கிறதுக்கு இது எனக்கு வேணும், இதை பாத்திரப்படுத்திக்கணும், இது நன்னா இருக்கணும், இதை நான் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி இதுக்காக தெய்வத்தை பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா தெய்வத்தை தின்று அங்கே கிடக்கணும். குழந்தை அழகா சொல்லிடுது, அத்தை தின்று அங்கே கிடக்கும். மதுரகவியார் கண்கள்ல ஆனந்த கண்ணி. இப்பதான் அவர் மனசு திருப்தி ஆச்சான். இவ்வளவு நாள் கோவிலுக்கு போனதுக்கு புண்ணியம். இப்படி ஒரு தெய்வம் மனுஷ ரூபேன் சாஸ்திரத்துல வாசிச்சிருக்கார். தெய்வம் மனுஷனா அலையும்னு தெரியும், கேட்டிருக்கார். ஆனா இன்னைக்கு பிரத்யட்சத்துல பார்த்துட்டா இவர் மனசுல சமாதானம் கிடைச்சுடுத்து அடியேன்னு அப்படி தலைக்கு மேல கையை கூப்பிட்டார், சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டார். இந்த சடகோபன் பேசினோம்னா அவருடைய அப்பா அம்மா எல்லாருக்கும் சந்தோஷம். ஊர்ல இருக்கவாளே அந்த ஒரு பய இருந்தது, புளியமர பையா, பேரே புளியமர பையன்னு வச்சுட்டார். இந்த புளியமரத்தை ஒரு பைய உட்காந்துருப்பானே, அவன் பேசிட்டானா, உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா, அவனை குடு குடு குடுன்னு எல்லாம் ஓடி வரது. அந்த பைய கண்ணை திறந்துட்டானா, அந்த பைய பாய திறந்து பேசுறானா, என்ன பாக்கியம் பாருங்க, பயான்னு சொல்றா. அந்த பைய கண்ணை திறந்துட்டான்டா, ஏதோ பேசித்தான். யாரோ நம்ம இந்த திருக்கோளூர் பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு பாரு, அவர் யாரோ ஒருத்தர் எப்படி ஊரெல்லாம் போயிருந்தாரா, அவர் அங்கேயே நீங்க வந்தாரா, எத்தையோ கேள்வி கேட்டாரா, அத்தை தின்னு அங்கேயே கிடக்கும், அது சொல்லித்தான். உடனே ஊரெல்லாம் அத்தை தின்னு அங்கேயே கிடக்கும். அது யாருக்கும் இந்த ஆத்ம தத்துவம்லாம் புரியல. இது அத்தை தின்னு அங்கேயே கிடக்கும் அந்த பைய சொல்லித்தான்டா. புளியமர பைய இந்த புளியமரத்திலே உட்காந்து இருக்கேன். அவாவா திருக்கூர் அம்மாவோட இருந்த காலத்தில் யாராவது வந்துட்டாங்கன்னா ஊர்ல தான், உங்க ஊர்ல என்ன பாக்குறதுக்கு, எங்க ஊர்ல ஒன்னே ஒன்று தான் இருக்கு, புளியமரத்துல ஒரு பைய உட்காந்து வந்து பாருவா. புளியமர பைய ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான், புளியமரம் முனி மாதிரி உட்காந்துட்டு இருக்காது. நிஜமாவே புளியமரம் முனி, புளிய மரத்துல ஒரு முனி, அது அது வாடி உட்காந்துட்டு இருக்கு. ஆச்சரியமா 16 வருஷம் அதுதான் அவளுக்கு என்டர்டைன்மெண்ட். ஆழ்வாரத்துல என்டர்டைன்மெண்ட்னா நம்ம இன்னி வரைக்கும் அவர் தான். இன்னி வரைக்கும் அவளுக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார் மட்டும்தான். சடகோபன் பாக்கியமா, வேற எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவளுக்கு 4 கிழமை எல்லாம் கூட இன்னைக்கு விசாகம், இன்னைக்கு மாசாந்த திருநக்ஷத்திரம், இன்னைக்கு ஆழ்வார் வெள்ளை எழுவார், இப்படியே தான். இன்னைக்கு நவராத்திரி ஆழ்வார் கொள்ளு மண்டபத்துக்கு வருவார். அவள் வாழ்க்கையே அந்த ஆழ்வாரை சுத்தி சுத்தி ஓடும். நிஜமா சுகமான வாழ்க்கை. நம்மெல்லாம் ஆழ்வாரை பார்க்கறதுக்கு போக வேண்டியிருக்கு, நம்மெல்லாம் இல்லை. ராதகிருஷ்ணா ஆச்சரியம். ஆழ்வாரை சுத்தி சுத்தி ஒரு வாழ்க்கை ரொம்ப சுகம். அது ஆழ்வாரை சுத்தி சுத்தி சுத்தி. இப்போ கிருஷ்ணன ஒரு விஷயம் தனியாக ஏறிட்டுக்க வேண்டியிருக்கு. கோகுலத்து ஜனங்கள் கிருஷ்ணனை சுத்தி வாழ்க்கை. சிக்குமார்கள் கிருஷ்ணனையே சுத்தின்னு இருந்தா அவ்வளவு சுகம். அவளுக்கு உடனே அழகா ஓடி வந்துவிட்டா, சேவிச்சுட்டா. எல்லாரும் உடனே அடியேன் என்ன சிஷ்யனா ஏத்துக்கணும், அங்கீகரிக்கணும் அப்படின்னா உடனே இந்த சடகோபனம் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சிஷ்யனா ஏத்துட்டு உபதேசம் பண்றான். 16 வருஷம் காத்துட்டு இருந்தார் அந்த மதுரகவி ஆழ்வாரத்துக்கு. நம்மாழ்வாரை விட யார் பெரியவர்னா மதுரகவி ஆழ்வார் தான். நிஜமாவே இன்னைக்கு வரல அப்படின்னா இன்னைக்கு எங்க நம்ம நம்மாழ்வார் பிரபாவம் நமக்கு தெரிய போறது. 16 வருஷம் நம்மாழ்வார் காத்திருந்து ஒரு வெளிச்சத்தை காட்டி அங்கேருந்து இழுத்துன்னு வந்தாராம். சடகோபன் முடிவு பண்ணிட்டார், வேத தமிழ் சொல்லணும், தமிழ் படுத்தணும் அப்படின்னு. ஆனா எழுதுறதுக்கு ஆள் வேணுமே, அந்த சப்தம் தெரியணுமேன்னு பார்த்தா ஊரெல்லாம் அலசி பார்த்ததுல ஒரே ஒரு மதுரை கவி கிடைச்சாராம். எவ்வளவு கஷ்டம் பார்த்துக்கோங்க. இப்ப நம்மாழ்வார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். பெரிய நம்மாழ்வாருக்கே ஒரு சசிஷன் தான் கிடைச்சானோ. தேடி கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ணி அதை ஃபில்டர் எல்லாம் பண்ணி கடைசியில இன்டர்வியூ எல்லாம் செலக்ட் பண்ணுவா இல்லையா, 500 தள்ளு, முதல்ல அப்ளிகேஷன்லாம் போட்டு அதில் 5000 முதல்ல 500 செலக்ட் பண்ணு, அப்புறம் அதில் ஒரு 300 பேரை கால் ஃபார் பண்ண, அதுக்கப்புறம் அதை 200 செலக்ட் பண்ண, அப்புறம் 100, 50, 5, 1, 2 கடைசியில் 1 தேடுவார். அந்த மாதிரி அத்தனை பேர் பரவாயில்ல 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 எல்லாத்தையும் பாஸ் ஆனது யாருன்னா ஒரே ஒருத்தர், ஒரு மதுரை கவி. அழகா வந்துட்டார், சேவிச்சுட்டார், சிஷ்யனா அங்கீகரிச்சுட்டார். எல்லாரும் அசந்து போனார்கள். அழகா சிஷ்யனா ஏத்துனுட்டார். மதுரகவியாருக்கு பரம சந்தோஷம். எங்கெல்லாமோ தெய்வத்தை தேடின கடைசியில் தெய்வம் நம்ம பக்கத்தில் இருந்திருக்கு, திருக்கோளூர் பக்கத்தில் இருக்கு. இதை விட்டுட்டு நான் ஐயோ அயோத்தியா போனேனே, காசி போனேனே, காஞ்சி போனேனே, துவாரகா போனேனே, பத்ரிகாசிரமம் போனேனே அப்படின்னு நினைச்சார். அழகா சுவாமி அம்மாழ்வார் சடகோபன் சொல்லிட்டார், அப்பா அந்த மாதிரி நான் வேதத்தை தமிழ்ல சொல்ல போறேன், எல்லாம் எழுதிக்கோ அப்படின்னு சொல்ல சரின்னுட்டா. எப்படி அழகா வேதவியாசர் சொல்ல மகாகணபதி எழுதின்றாரோ மகாபாரதத்தை, அதுபோல சடகோபன் சொல்ல இந்த மதுரகவியார் எழுத ஆரம்பிச்சுட்டார். சடகோபன் வாயை திறந்து பேசுறாருன்னு உடனே நெருக்கி முற்றதான் புளிய மரத்தடியில. சிஷ்யனா ஏத்துனுட்டார் இவர், நான் வேதத்தை தமிழ்ல சொல்ல போறேன் எழுதிக்கோ அப்படின்னு சொன்ன உடனேயே மதுரகவியார் சரி அடியேன் அப்படின்னு சொல்லி ஓலை எழுத்தாணிதான் தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா எல்லா பக்கம் இடிச்சுட்டு பிடிச்சு நிக்கிறாளாம். யாராவது இவ்வளவு கூட்டம்
அநியாயத்துக்கு இடிக்கிறதே அப்படின்னு பார்த்தா 108 திவ்ய தேச பெருமாள் நீ முந்தி நான் முந்தி இடிச்சு பிடிச்சு நிற்கிறாள். எல்லா 4 திருக்கைகளோட சங்கு சக்கரம் கதாபத்மம். இதில் ஒவ்வொரு ஊர் பெருமாளும் அவாவா ஒவ்வொரு இடத்துலயே 5-6 மூர்த்திகள்லாம் வேற உண்டு. அதை விட கஷ்டம். திருக்குறுங்குடியில் 5 மூர்த்தி உண்டு. நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, மலைவேல் நம்பி, திருப்பார்கள் 5 நம்பி வந்திருக்கார். திருக்குறுங்குடி ஊர்லேயும் 5 நம்பி வந்துட்டார். இப்போ திருநீர்மலையில் மலைமேல் நம்பி உண்டு, நீர்வண்ணர் உண்டு, ரங்கநாதன் உண்டு, எல்லாரும் அவ கிளம்பி வந்திருக்கார். திருப்பதியிலேருந்து வராகர் வந்துட்டார், சீனிவாசன் வந்துட்டார். அந்தந்த ஊர்லேயே நிறைய மூர்த்தி, ஒவ்வொரு மூர்த்திகள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆசிரியமா வடபத்திர சாயி வந்துட்டார். பத்ரிகாசம் பத்ரிநாராயணன் வந்தாச்சு. பத்ரிகாசம் எங்க இருக்கு, ஆழ்வார் எங்க இருக்கு? இன்னைக்கு பத்ரிகாசம் போறதுனால பெரிய ஒரு சாதனை. ஆனா பத்ரிகாசம் எங்கடா வந்தது அப்படின்னா ஆச்சரியமா ஆழ்வார்த்த நகரி வந்துடுது. பத்ரி நாராயணன் வந்துட்டாராம். துவாரகாதீசன், கோகுலத்து கண்ணன், அயோத்தியா ராமன் எல்லாரும் வந்தாச்சு. அத்தனை பேர் திருக்குறுங்குடி ஆள் அவளே 5 பேர் லைன்ல நிற்கிறாள். இதுல வேற ஒருத்தர் வந்து 4 பேர் நின்று இருக்கா, ஒருத்தர் பின்னாடி ஓடி வந்தார் உடல போகலாம். உன்னை விடப்படாது பின்னாடி. நாங்க 5 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவா. இவர் நம்ம மலை மேல் நம்ம இறங்கி வரது கொஞ்சம் லேட் ஆயிடுது, அதனால உள்ள விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம். அவ 5 பேர் ஒன்னா நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, திருப்பாக்கல் நம்பி, மலைமேல் நம்பி. அந்த மாதிரி அந்தந்த ஊர்லயே எவ்வளவு பெருமாள் உண்டு. அந்தந்த ஒரு திவ்ய தேசத்திலேயே நிறைய மூர்த்தி உண்டு. ஆச்சரியமா காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துலேருந்து அவளை காஞ்சிபுரத்துக்காரெல்லாம் ஒன்றா வந்துட்டா. அவள் காங்கா அந்த ஊருக்கார சேருவா இல்லையா, காஞ்சிபுரம் திவ்ய தேச பெருமாள்லாம் ஒன்றா வந்துட்டாளாம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், வரதராஜன், ஆச்சரியமா இவாள்லாம் ஒரு பக்கம் வந்துட்டா. நிறைய பேர் அட்டபயகர்த்தான் எல்லாரும் இருக்காள். அவள்லாம் ஒவ்வொருத்தரா அப்படியே வந்துட்டாளா. பாண்டவர் தூதன், நாங்கள்லாம் காஞ்சிபுரம் கோஷ்டி, அப்படி அவள் ஒரு கோஷ்டி. அதுக்கப்புறமா சோழ நாடு கேட்கவே வேண்டாம், நிறைய பெருமாள். காவேரி ஆத்தங்கர பெருமாள் பெரிய பெருமாள். காவேரி ஆத்தங்கரில் இருக்க மாதிரி நிஜமாவே இன்னி வரைக்கும் லோகத்தில் வேற எங்கேயுமே திவ்ய தேசங்கள் கிடையாது. இன்னி வரைக்கும் காவேரி அப்படியே போனோம்னா அப்படியே திவ்ய தேசம் அப்படியே போயிடலாம் பரமபத்துக்கு. காவேரி ஆத்தங்கரில் இருக்க மாதிரி பெருமாள். அதனால கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் அப்படின்றார். ஆச்சரியமா திருக்குடந்தை சாரங்கபாணி வந்துட்டார், சக்கரபாணி எல்லாம் ஒரு பக்கம் லைன் அழகா. அப்ப கூடத்தான் வந்துட்டார், ரங்கராஜன் வந்துட்டார், காவேரி கரை பெருமாள். சோழ நாடு அந்த கூட்டம் எல்லாம் தனியா. நடுநாடு ஆச்சரியமா மலைநாடு, திருக்காக்கரை அப்பன், திருவல்லவாள், திருவன் பரிசாரம், நம்ம அனந்த பத்மநாபர் எல்லாம் அவள்லாம் ஒரு கோஷ்டியா. அப்புறம் தொண்டை நாடெல்லாம் சேர்ந்து அழகா அவாந்த பக்கம் வந்துட்டார். நம்ம சலசைன பெருமாள், முறுக்கு மீச பார்த்த சாரதி, திருநீர்மலை நீர்வண்ணர் எல்லாரும் பெருமாள்லாம் ஒரு கோஷ்டி. மலையப்ப சுவாமி ஒரு தனி கோஷ்டி, அவர் தனியா வந்துட்டார். ஆந்திராவிலிருந்து ஜம்முன்னு ஆசிரியர் அவர் கூட ஒருத்தர் சிங்கமுகம் ஜம்முன்னு அகோபிலம் நரசிம்மன் வந்துட்டார். அப்புறம் வடநாட்டு திருப்பதியில் இருக்க பெருமாள் எல்லாம் அவள்லாம் ஒரு கோஷ்டி, எல்லாம் கோஷ்டியா வந்துட்டு வேற. அப்புறம் ஆச்சரியமா திருநாங்கூர் திவ்ய தேசம், அவ ஒரு 11 பேர் உண்டு. திருநறையூர் அவெல்லாம் அந்த பக்கம். இப்படி கூட்டமா எல்லாரும் வந்து இவன் எந்த கோஷ்டிலும் சேராம பரமபதம் தன் நாராயணன், திருப்பார்கடல் ஆச்சரியமான பிரபு. இவெல்லாம் ஒரு கோஷ்டியா சேர்ந்துட்டு இவா 2 பேர் ஒரு கோஷ்டி. நாராயணன், திருப்பார்கடல் பெருமாள் ஒரு கோஷ்டி. நவதிருப்பதி அந்த ஒரு கூட்டம் தனி. மதுரை சம்பந்தப்பட்ட அந்த கூட்டம் தனி. அதுல வேற நம்மளாம் தனியா நிற்கணும், நவதிருப்பதி தனியா நிற்கட்டும் அப்படி அவெல்லாம் ஒரு ஒதுங்க. இதுல எங்க நாங்க ஜாஸ்தி நீங்க ஜாஸ்தி, ஒரே பெரிய பிரச்சனை. யார் முன்னாடி யார் பின்னாடி, நீ ஆனானா நீ ஆனானா நீ ஆனானா. இதை வைத்தமானதி வா மதுரகவி எப்படி இருக்கா அப்படின்னு அவர் கஞ்ச இப்படி ஏற இறங்க மதுரகவியார் பார்த்தார். என்ன நம்மளையா அப்படின்னு அவர் ஒரு பார்வை பார்க்க இப்படி ஒவ்வொரு பெருமாளா. அப்பா இவர் நம்முடைய ஆழ்வார்ப்பா, நம்மளை முன்னாடி விட்டுடு. எல்லாரும் நம்மாழ்வார். அன்னிலிருந்து தான் சடகோபருக்கு நம்மாழ்வார் அப்படின்னு திருநாம். அப்போ கூட ஆழ்வார் தங்கரிக்காரன் நம்மாழ்வார் சொல்ல மாட்டேன், எங்க ஆழ்வார்னு. அப்ப நம்மாழ்வார் சொல்லி நான் கேட்டதே கிடையாது. எப்போ போனாலும் எங்க ஆழ்வாரை பார்த்தாடா, ஆழ்வாரை சேவிச்சீரா அப்படின்பா. எங்க ஆழ்வார் பிரசாதம் சாப்பிடுங்க, எங்க ஆழ்வார். நமக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். எங்க ஆழ்வார் பல தடவை நான் நம்ம ஆழ்வாருக்கு போயிட்டு வந்தது அத்தனை பேரும் பழக்கம். அப்புறம் எங்க ஆழ்வார் அப்படின்பா. எப்பவும் எங்க ஆழ்வார், நம்ம ஆழ்வார் வார்த்தையே விட்டு கொடுக்கவே மாட்டான். எங்க ஆழ்வார் போனா கூட நீங்களும் நம்ம ஆழ்வார் சொல்லிக்கலாம், அவ்வளோ எங்க ஆழ்வார் அப்படின்னு. அந்த மாதிரி 108 திவ்ய தேச பெருமாளும் நம்மாழ்வார் அப்படின்னு போட்டி போட எல்லாரும் வரிசையில் நின்றுங்கோ அப்படின்னு ஆறாம் மதுரகவியார். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் மதுரகவியா இருக்கு. 108 திவ்ய தேச பெருமாளும் வந்து எம்பெருமான பார்க்கிறா அப்படின்னா இவர் தானே விசேஷம்.
அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தார். நம்மாழ்வார் பாசுரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் மருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனமே. இந்த பாசனம் ஆரம்பிச்சோன்னே இவர் யாருக்கு சொல்ல போறாங்க யாருக்குமே தெரியல. எல்லா பெருமாள் திரு திரு முழிக்கிறார். ரங்கராஜன் நமக்கு தான் இருக்கும், திருவிழா நம்ம தான், எல்லாரும் நான் தான் நினைச்சலாம். அதுல ஒருத்தர் ஓரமும் ஒதுங்கி நின்றார் நம்ம வரதராஜன். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் மருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. காஞ்சிபுரம் தான் ஜெயிச்சது. ஸ்ரீரங்கமும் தோத்தது, திருப்பதியும் தோத்தது, திருவனந்தபுரமும் தோத்தது, திருக்குறுங்குடியும் தோத்தது, ஆதிநாதனும் தோத்தார். தேவேன்னு வரதராஜன். எல்லாரும் வரதா போங்க முன்னாடி போங்க. உலகம் முதல் பாசுரம் வேதம் முதல்ல யார சொல்லித்து அப்படின்னா வரதராஜன் சொல்றதான். தமிழ் வேதம் முதல்ல யார சொல்றதுன்னா நம்ம வரதராஜன். ஏன்னா வருந்தாதேன்னு சொல்றதையும் அவன் ஒருத்தன் தானே. மாசுச்ச வருந்தாதே. எப்பெல்லாம் வருத்தம் வருதோ வரதராஜன் நினைச்சுக்கோங்க. வருந்தாதே வருந்தாதே. எந்த விதமான வருத்தமா இருக்கட்டும், அது உங்க வியாதியா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சவாளுடைய துக்கமா இருக்கட்டும், பண கஷ்டமா இருக்கட்டும், எந்த வருத்தம் வந்தாலும் வருந்தாதே, பி ஹாப்பி அப்படின்னு ஒரு பெருமாள். சிரிச்சுட்டு பிரசன்ன வதனம். நிஜமாவே வரதராஜன். அந்த வரதராஜன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. சகல விதமான துயரங்களை மறுக்கும்படியான சுடரடியுடைய வரதராஜன் இருக்கான். அவனை தொழுது எழு ஏ மனசே, எங்க ஓடுறாய்? வரதன் இருக்கான, வரம் தரும் ராஜன் இருக்க, உனக்கென்ன குறை? உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. அத்தியூரான் பிள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான், முத்தி மறையாவான் மாக்கடல் நஞ்சுண்டான், தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். வரதன் விசேஷமானவனாச்சு. வரதனை ஆதியா வச்சுண்டு தான் திருவாய்மொழியை சொல்றார். அப்படி ஒவ்வொருத்தரையா சொல்ல 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 ஒவ்வொரு பெருமாளா அழகா வரிசையில நிற்க மதுரகவி ஆழ்வார் பார்த்தார். இவரும் ஆழ்வார் ஆயிட்டார். அவர் நம்ம ஆழ்வார் ஆன உடனே இவர் மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு பெருமாள் சொல்ல மதுரகவி ஆழ்வாராக ஆழ்வார் ஒவ்வொரு பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணி அது கூடவே வேதத்தை எல்லாம் ரகசியத்தை எல்லாம் தமிழ் சாதாரணமா சொல்லி கொடுத்துட்டார். பகவான் தான் சாஸ்வதம், சரணாகதி தான் வழி. என்ன வேணா இருக்கட்டும், சரணாகதி உங்களிடத்துல இருக்க பெரிய பலம். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் கலங்காதீங்க, எதுக்கும் அசந்து போகாதீங்க, எதுக்கும் நொந்து போகாதீங்க, எதுக்கும் மனசை விட்டு போகாதீங்க, எந்த சமயத்திலும் நம்பிக்கை இழக்காதீங்க. சரணாகதி இருக்கு. எல்லாத்தையும் இழந்தாலும் நம்ம கூட சரணாகதி இருக்கு. விபீஷன் எல்லாத்தையும் விட்டுட்டான், ஆனா சரணாகதின்னு ஒண்ணு அவனுக்கு எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுத்துருது. அத்தனையும் சரணாகதி எது வரைக்கும் சம்பாதிச்சு கொடுத்தா? ராமன் வரைக்கும் சம்பாதிச்சு கொடுத்துருது. ராமன் மட்டும் இல்ல, ராமன் ஆராதனை பண்ண பெரிய பெருமாள் வரைக்கும் கிடைச்சது. ஒரே ஒரு தடவை சரணாகதி பண்ணது. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. ஒரு முறை, நன் அழகான வார்த்தை, ஒரு முறை. சக்ருத் ஏவ பிரபன்னாய, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் விரதம். ஒரே ஒரு முறை. நீ அப்பப்போ விழ வேண்டாம், டெய்லி விழ வேண்டாம். அவரு இன்னைக்கு ஒரு நாள் அவரோட பர்த்டே அன்னைக்கு அப்படி இல்லை, ஒரே ஒரு தடவை விழு. விபீஷன் அப்படிதான், ஒரு முறை நான் உன்னை செய்ய விழுந்துட்டான். பகவான் கொடுத்துட்டே இருந்தார். அதனாலதான் யாருக்குமே கொடுக்காத ஒரு விஷயத்த இஷ்வாகுக்குள்ள தனம் ரங்கராஜன் கொடுத்துட்டான். வேற யாருக்கும் கொடுத்துருக்காங்க ரங்கராஜன். சரியா நிறைய ஹெல்ப் பண்ணது சுக்ரீவன், அவனுக்கு தான் கொடுக்கணும். அவ்வளவு ஆஞ்சநேயர் எல்லாம் பிடிச்சு போய் தேடிண்டு வா, இல்லாட்டி ஆஞ்சநேயர் கொடுக்கணும். சீதாபிராடே வந்தார், பார்த்தார், கண்டேன் சீதை எல்லாம் சொன்னார். இங்கேருந்து கொண்டு கனையாழியை கொடுத்தார், அங்கேருந்து சூடாமணியை வாங்கிட்டு வந்தா, 100 யோசனை தூரம் சமுத்திரத்தை தாண்டின பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சாதிச்சது ஆஞ்சநேயமூர்த்தி. ஆனா இவ யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா சரணாகதி எல்லாத்தையும் விட்டு என்ன நம்பி ஒருத்தன் வந்தாலே அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட். என்ன ஞாபகம், பெருமாளை தான் ஒரு பிரியாரிட்டி வேணும் அப்படின்னா சரணாகதி. கோவில்ல கூட நல்லா பெருமாளை பார்க்கணும்னா எல்லாரையும் பார்ப்போம். காலில் விட வேண்டியது அவன் காலில். நம்ம எவ்வளவு நேரம் அவனை பார்க்கணும்னு தீர்மானிக்கிறது இவா இல்ல, அவன். எல்லாரும் திருப்பதியில போய்ட்டு அந்த சரகண்டி சொல்லுவாளேன்னு பார்த்துட்டு நம்ம பார்க்க, நம்ம எவ்வளவு நேரம் அவன் சன்னிதியில இருக்கணும்னு தீர்மானம் பண்ண வேண்டிய அதிகாரம் அவனை தவிர ஒரு யாருக்கும் கிடையாது. சரணாகதி. உங்ககிட்ட எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், உங்களுக்கு ஸ்லோகம் தெரிய வேண்டாம், ஸ்தோத்திரம் தெரிய வேண்டாம், சம்ஸ்கிருதம் புரிய வேண்டாம்.
வேதாந்த தத்துவம் தெரிய வேண்டாம். பகவானே என்னை காப்பாத்துறான்னு அப்படி 2 கை கூப்பினா திருவனந்தபுரத்தை பார்க்கணும். பத்மநாபா ரட்சிக்கணும்னு வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டா. எத்தனையோ ஜனங்கள் வருவா, பாமர ஜனங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்லோகம்லாம் சொல்லவே மாட்டா. சாந்தாகாரம் புஜகசயனம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. அதெல்லாம் பிராமண கூட சொல்லிட்டு இருக்கும். நல்லா கத்தி வர சாந்தாகாரம் புஜகசயனுடைய பக்கத்தில் பார்த்து ஒரு சீக்கிரம் சிரிச்சுப்பா. நான் சொல்லிட்டு இருக்கேன் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் அப்படின்னு எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பா. அந்த பாமர ஜனம் வரும், கண்ணில் அப்படியே கண்ணீரோட பத்மநாபா ரட்சிக்கணும், அவ்வளோதான். ரட்சிக்கணும் அவ சொல்லும்போது நிஜமாவே ஒவ்வொரு தடவையும் தலைக்கு மேலே அவள் கையை கூப்பிடும் போதெல்லாம் திரௌபதி தான் எனக்கு தோணும். திரௌபதி விபீஷணன் நான் நிறைய பார்த்தது எங்கன்னா திருவனந்தபுரத்தான். பத்மநாபா ரட்சிக்கணும், வேற வார்த்தையும் சொல்ல மாட்டா, வேற ஒண்ணுமே இல்லை. பத்மநாபா அதுவும் அந்த வரிசையில் நின்றுட்டு இருப்பா. யாரையும் ஆளெல்லாம் பிடிச்சி முன்னாடிலாம் வரமாட்டா, வரிசையில் நின்றுட்டே இருப்பா. அந்த கதவை திறந்தோன்னு திப்பு 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 திப்புன்னு ஓடி வருவா. கிட்டு கிட்டு அவெல்லாம் அந்த அர்ச்சனை டிக்கெட் வாங்கி முன்னாடிலாம் போக மாட்டா. கடகடன்னு இந்த உச்சக மண்டபத்தில் ஏறுவா. அங்கே பத்மநாபா ரட்சிக்கணும்னு ஒரு கத்துவா. நிஜமாவே அவ சொல்ற அந்த வார்த்தையிலேயே நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஓ பத்மநாபர் பலவான் எப்ப தெரிஞ்சு. நிஜமாவே பல சந்தர்ப்பங்களில் பத்மநாபனுடைய பலம் இந்த ஜனங்கள் பத்மநாபா ரட்சிக்கணும்னு சொல்லும் பொழுது எனக்கு புரிஞ்சுது. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். சரணாகதி நமக்கு வேற என்ன? நல்லா பிச்சைக்காரா உண்மையை சொல்றேன், நம்ம இடத்துல எதுவுமே இல்லை. தெய்வம்ன்ற ஒன்றை தவிர நம்ம இடத்துல எதுவுமே சாஸ்வதமா இல்லை. நன்னா புரிஞ்சுக்கணும். எதுவுமே நம்ம கை கால் நம்ம கிட்ட சாஸ்வதமா இல்லை. நம்ம ஆரோக்கியம் நம்ம சாஸ்வதம் இல்லை. அதுவே சாஸ்வதம் இல்லைன்னு அப்புறம் தானே மற்ற எல்லாருமே. யாருமே நமக்கு சாஸ்வதம் இல்லை. பகவான் ஒருத்தன் மட்டும்தான் நிரந்தரமானவன், நித்தியமானவன். அவனே நினைச்சா நம்மளை விட்டுட்டு போக முடியாது. நம்மளே தள்ளினாலும் அவன் போக மாட்டான், சாஸ்வதமானவன். அதனால சரணாகதி. எனக்கு தெரியாது, எனக்கு முடியல, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, இவ்வளவுதான். என்ன காப்பாத்துன்னு கத்துறது ஒரு கஷ்டமா? ஐயோ அம்மா காப்பாத்துன்றோம், அப்பா காப்பாத்துன்றோம், அண்ணா காப்பாத்துன்றோம். இத்தனை பேர்கிட்ட காப்பாத்துன்னு கத்துறதோட ஒருத்தங்கிட்ட போய் காப்பாத்துன்னு கத்தலாம். அவன் ஒருத்தங்கிட்ட காப்பாத்துனா எல்லா இடத்துல இருந்தும் அபயம் சர்வபூதேபி யம தர்மராஜன் வரைக்கும் காப்பாற்றுவான். விரோதி வரைக்கும் காப்பாற்றுவான், வியாதி வரைக்கும் காப்பாற்றுவான், பிரச்சனை வரைக்கும் காப்பாற்றுவான். ஒண்ணுமே இல்லைனாலும் காப்பாற்றுவான், எல்லாம் இருந்தாலும் காப்பாற்றுவான், எல்லாரும் தள்ளினாலும் காப்பாற்றுவான், எல்லாரும் கூட இருந்தாலும் காப்பாற்றுவான், எல்லாத்தையும் இழந்தாலும் காப்பாற்றுவான், எல்லாமே இருந்தாலும் காப்பாற்றுவான், காப்பாற்றுவான். துயரரு சுடரடி ரகசியம் இதுதான், வேத சாரம் இதுதான், வேதாந்தம் இவ்வளவுதான். துயரரு சுடரடி தொழுது எழு. எனக்கு இது இல்லையே, அதை இழந்துட்டேனே, எப்படி ஆக போறதோ, என்ன ஆயின்னு இருக்கோ, பயப்படாதீங்கோ. நம்ம கையில சரணாகதி இருக்கு. பகவான் இருக்கான், பகவான் கருணாசன். யார் வேணா வரட்டும், யார் வேணா போட்டும், யார் வேணா எப்படி வேணா மாறட்டும், தெய்வம் மாற போறது இல்லை. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அவன் மாற மாட்டான், அவன் மாற போறது கிடையாது. ரங்கராஜனுடைய காரண்யம் மாற போறது கிடையாது. நம்ம புத்தி மாறும், ரங்கராஜனுடைய புத்தி மாறாது. நம்முடைய அகம்பாவம் வேறும். திருப்பதி பெருமாளுடைய கருணை அதனால குறையாது. ஒரே ஸ்திதி, ஒரே ஸ்திரம். அதனால சரணாகதி. அதான் நம்மாழ்வார் சொல்றார், துயரரு சுடரடி தொழுது எழு. மனசு வேற ஒண்ணுமே படிக்க வேண்டாம். திருவாய்மொழியில பின்னாடி என்னென்ன பாசனம் எல்லாம் ஓரந்தில்லை, அது ஒன்று போதும். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் மருளினன் எவனவன், அயர் வர அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. இன்னி வரைக்கும் சொல்றேன், வாழ்க்கையில எங்கெல்லாம் மொழி பிதிக்கு ஒண்ணுமே புரியாம நிக்கிறணும், எனக்கு தெரியலப்பான்னு கையை தூக்கிடுவேன், தானா பகவான் நடத்தி கொடுத்துருவேன். இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து சொல்லிட்டு இருக்கணும், சரணாகதிக்கணும். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சமயத்தில் தான் மேலே வந்து நின்று இருக்கும். பகவன் நாம சங்கீர்த்தன பலம் சரணாகதி. சரணாகதி நிஜமாவே கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். சரணாகதிக்கு சமமா ஒரு உபாயம் இல்லை லோகத்துல. தைரியமா நீங்க குளிக்கவே வேண்டாம், பல் தேய்க்க கூட வேண்டாம். காப்பாத்துறான்னு கத்துறது என்ன கஷ்டம்? அதுக்கு பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு ஆச்சாரம் அனுஷ்டானம் மடியெல்லாம் உடுத்துண்டு காப்பாத்துறா அழகாக ஒரு நல்ல டோன்லாம் வச்சுண்டு அப்படிதான் அவசியம் இல்லை. காப்பாத்துறான்னு அடி வயத்துலேருந்து கத்துவோம். ஆதி பீஜாயன்னு கத்தினா அந்த மாதிரி அடி வயத்துலேருந்து என்னை காப்பாத்து, என்ன காப்பாத்து கேளுங்கோ, என் குடும்பத்தை காப்பாத்து கேளுங்கோ, என் வம்சத்தை காப்பாத்துக்கணும், எதை வேணா கேளுங்க. காப்பாத்துன்னு கத்தினா காப்பாற்றக்கூடிய ரக்ஷன். அநாத நாதா தீன பந்தோ ராதே கோவிந்தா. கவலையே வேண்டாம். நமக்கு எதுக்கு கவலை? எது போனா என்ன, எது வந்தா என்ன, யார் இருந்தா என்ன, யார் இல்லைன்னா என்ன, பிரபு இருக்கானே. சரணாகதி இருக்கு. விபீஷன் அத்தனையும் விட்டுட்டு வந்துட்டு, அதனால பிரபு ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் வரைக்கும் கொடுத்துட்டானா. எல்லாரும் பிரபு குலதெய்வத்தெல்லாம் கொடுக்கப்படாதுன்றார ராமனிடத்துல. குலதெய்வம் உங்களுக்கு அப்புறம் உங்க குழந்தைக்கு வர்றது யாருக்கும் கொடுக்கப்படாது. பகவான் சிரிச்சான். அவன் சரணாகதி பண்ணியிருக்கான். மோட்சம்லாம் கொடுத்துட்டேன், அவன் இருக்கிற வரைக்கும் எதாவது கொடுக்கணும், அதுக்காக கொடுத்துட்டேன், பெருமாளை கொடுத்துட்டேன்.
எது ரொம்ப பிடிக்குமோ அதை கொடுக்கணும். யாருக்கா நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கான்னு நமக்கு என்ன பிடிக்குமோ அது இந்தா என்னோடது எல்லாம் உன்னோடதுன்னு சொல்லுவோம். சாதாரணமாக ஒரு குழந்தை இருக்குன்னா என்னோட எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு. அந்த மாதிரி ராமச்சந்திரபதி விபீஷன் என்னோட எல்லாம் உனக்கு தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா சீதை இல்லை ஆஞ்சநேயர், எனக்கு ரொம்ப பிடிச்சது ரங்கராஜ், இந்த எடுத்துன்னு போ. ராமனுக்கே பிடிச்சது ரங்கராஜ், அவன் எடுத்துட்டு போ. ரங்கராஜ் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு, என்ன விட்டு போக முடியாதுன்னு. ரங்கா ரங்கா ஆச்சரியம். அதனால பிரபு இருக்கா சரணாகதியுடைய பலம் அது. வீண் போகாதது. இன்னி வரைக்கும் சரணாகதி பண்ணி வீண் போனதுன்னு யாருக்குமே கிடையாது. அத்தனை விசேஷம். இந்த மாதிரி அழகா சுவாமி நம்மாழ்வார் சொல்ல எழுதிவிட்டார். ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளா சொல்லிகிட்டே வரார். எல்லா பெருமாளுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. ஒரு 32 திவ்யதேச பெருமாளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. அழகா அப்பப்ப சொல்றார், எழுதுறார், மோகிச்சு போய் உட்கார்றார். அப்பெல்லாம் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் திருவாய்மொழி எழுதினாரோ இன்னைக்கு நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன் இல்லைன்னா யாருக்கும் தெரிய போறது இல்லை. நிஜமாவே நம்மாழ்வார் சொன்னது பெருசு இல்லை, மதுரகவி ஆழ்வார் எழுதினது பெருசு. அவ்வளவு அழகா எழுதி வச்சுட்டார். நம்மாழ்வார் பார்த்துருக்கார். 16 வருஷ கால பரியந்தம் சுவாமி நம்மாழ்வார அப்படி பார்த்துக்கிறார். 16 வருஷம் அப்பா அம்மா பார்த்துன்றதை விட இவர் பார்த்துன்றது ரொம்ப விசேஷம். அப்ப கூட சுவாமி நம்மாழ்வார் பரமபதிக்க போறாருன்னு உடனே உன்னுடைய அர்ச்சாவதார மூர்த்தி வேணும். எதுக்குப்பா நீ தான் என்ன பார்த்துட்டே இருக்கு. இல்லை, பின்னாடி வர கூட்டத்துக்கு, பின்னாடி வர குழந்தைகளுக்கு நீர் வேணும் அப்படின்னு சொல்ல தாமிரபரணி ஜலத்தெடுத்து காய்ச்ச சொல்றார் சுவாமி நம்மாழ்வார். அழகா ஜபிச்சு காய்ச்சறார். அப்ப முதல்ல கிடைச்சது ராமானுஜர். நிஜமாவே சுவாமி ராமானுஜர் கிடைச்சதுக்கும் காரணம் மதுரகவி ஆழ்வார் தான். மதுரகவி இல்லை அப்படின்னா இன்னைக்கு வைஷ்ணவ சித்தாந்தம் இல்லை, அவ்வளவுதான். ஏன் மூட்டை கட்டி பரநலத்துக்கு போட்டிருக்கலாம். சரணாகத்துக்கும் நமக்கு புரிஞ்சிருக்காது, நம்ம ஆழ்வாரும் தெரியாது, யாரையும் நமக்கு தெரியாது. இது யாருது அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய பவிஷ்யத் ஆச்சாரியன். பொலிக 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 போயிற்று வல்லுயிர்ச்சாவும் நலியும் நரகமும் நைந்த அவனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து பாடி ஆடி உழிதரக் கண்டோம். ஆச்சரியம். ராமானுஜர் வரத்துக்கு முன்னாடியே ராமானுஜர் கொடுத்தது மதுரகவி ஆழ்வார், பவிஷ்யத் ஆச்சாரியன். அதுக்கப்புறம் 2வது தடவை அவர் காய்ச்சும் பொழுது ஒரு மூர்த்தி கிடைச்சது. அதுதான் இன்னைக்கு நம்ம ஆழ்வார் சேவிக்கிற சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் ஆச்சரியமான நம்மாழ்வார். நம்மாழ்வார் நமக்கு கிடைச்சதுக்கும் காரணம் மதுரகவி ஆழ்வார் தான். அழகா பாசுரம் எல்லாம் சுவாமி நம்மாழ்வார் சொல்ல அழகா எல்லாம் எழுதிக்கிறார். அப்பதான் எல்லா பெருமாளும் மதுரகவி உங்க ஆழ்வார் தான் நம்மளை பத்தி பாடல, டைம் இல்லை, நீ நம்மளை பத்தி ஒரு 2 பாட்டு பாடு, நம்மளை பத்தி ஏதாவது ஒரு பாசுரம் நீ சொல்லு போதும். அப்படி சொல்லிட்டோம்னா பரவாயில்ல, நம்ம ஆழ்வார் சிஷ்யன் பாடிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஏற்றம் எங்களுக்கு வந்துடும். மதுரகவியார் சொல்லிச்சார், உங்களெல்லாம் நான் ஏன் பாடணும், என்னப்பா நான் பெருமாள்டாப்பா, உங்க ஆழ்வாரே உகந்தவர் இருக்கட்டுமே, ஆழ்வார் பிடிச்சு அனுபவிச்சிருக்கார், நான் எனக்கு பிடிச்சாதான் அனுபவிக்க முடியும். என்ன மதுரகவி சொல்லிட்டார். அப்ப சொன்னார், கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. சரியாங்க மதுரகவியோட போட்டோ தான் வைக்கணும், நம்மளால போட்டோ வைக்கப்படாது. ஏன் வைக்கணும் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார் உகந்த வஸ்து. இந்த கண்ணினும் சிறுத்தாம்பி சத்தியம் பார்த்துக்கணும். இவ்வளவு நேரம் நம்மாழ்வார் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கண்ணினும் சிறுத்தாம்பு ஆரம்பிச்ச உடனே நம்மாழ்வார் பார்த்தல சத்தியம். இவ்வளவு நேரம் நம்மாழ்வார் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம், இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கண்ணினும் சிறுத்தாம்பு ஆரம்பிக்க போறோம், சரியா சுவாமி நம்மாழ்வார் வராருன்னா இதெல்லாம் தான் எதிர்ச்சியா. இந்த இடத்துல டைமிங்கா கொண்டு வைக்கணும் யோசனை இல்லை, எதிர்ச்சையா பகவானுடைய சங்கல்பம். சரியா நம்மாழ்வார் வராருன்னா கண்ணினும் சிறுத்தாம்பு சொல்லிட்டு இருந்தாருன்னா நம்மாழ்வார் வருவா. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. எனக்கு கிருஷ்ணாராமா கோவிந்தாலாம் வேண்டாம், சடகோபா காரிமாரா வகுலாபரணா நம்மாழ்வார்னு சொல்றதுதான் தித்திக்கிறது. அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு, என்னாக்குக்கே தித்திக்கிறதே. சடகோபா சடகோபான்னு நாக்கு தித்திக்கிறதே, அப்பாடான் இருக்கே, எவ்வளவு அழகா இருக்கு. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன். மற்ற பெருமாள்லாம் பார்த்தாலாம். சரி, ஆரம்பத்தில் குரு வந்தனம் பண்ணிட்டு அடுத்தது எப்படி பெருமாளுக்கு வந்துடுவார். இந்த சம்பிரதாய பசங்க எல்லாம் உண்டு, அதில் குரு பெருமையெல்லாம் பாடிட்டு அப்புறம் அப்படியே பெருமாளுக்கு வருவார். அந்த மாதிரி எப்படி வந்துடுவார் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் பார்த்து அடுத்து நம்மளதான் பாடுவார் பார்த்துக்கோ அப்படின்னு ஒவ்வொரு பெருமாளும் அப்படி கை காட்டின்னு இருந்தா. 32 திவ்யதேச பெருமாள் போக மீதி இருக்கல்ல நம்மளதான் 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 அப்படின்னு ஆடிட்டு இருந்தா. மதுரை சிரிச்சாரா ஆச்சரியமா. நிஜமா அது ரசம்தான்.
ஜோர் வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் ஏறி எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். தியான ஸ்லோகம் அவருக்கு அப்படிதான். வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் ஏறி எங்கள் வாழ்வாம் என்றேத்தும். எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, என் வாழ்க்கையை காப்பாது சடகோபன் இருக்கா. அப்படி இருக்கிற மதுரகவியாரே எமக்கு அரண். வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் ஏறி எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். வேற யார் நமக்கு அரண் கிடையவே கிடையாது. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரம் என்னாவுக்கே நாவினால் நவிற்று இன்ப மேதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்ற அறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிகனே. தேவு மற்றறியன்னு உடனே பெருமாள்லாம் கலந்துட்டார். இனிமேல் நமக்கு எதுவும் மரியாதை இல்லை, கிளம்பிடலாம். ஏன்னா நம்மளாம் ஒரு வலை இல்லை. தேவு மற்றறியேன்னு நம்மாழ்வார் சொல்லிட்டார். இனிமேல் நம்ம இருந்தோம்னா சரி வராது, கிளம்பிட்டோம்னா கொஞ்சம் மரியாதை இருக்கும். வந்தோம் அம்மாவார் பாடலையும் காத்துட்டு இருந்தோம், பெருமையாக இருக்கும். மதுரகவியார் இடத்துல திரும்பியும் நம்மளை பற்றி கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கினாலாம். அப்போ நம்மாழ்வார் அப்போ உனக்கு கிருஷ்ணனை பிடிக்காதோ அப்படின்னாராம். பிடிக்கும், அப்போ பாட வேண்டியதானே. திரிதந்தாகிலும் தேவப்பிரானுடைய கரிய கோல திருவுருக்காண்பன் நான். ஏன்னு கேட்டால் நமக்கு பிடிக்கும், அதனால பிடிக்கும். இல்லைன்னா கிருஷ்ணனுக்கெல்லாம் ஒரு வேலை யாராவது கொடுப்பாளா? திருடன், பொய்யன், ஐயா நம்ம ஆழ்வார் மாதிரிலாம் வராது. திருடுதனம் கிடையாது, பொய் கிடையாது, வார்த்தை மாற்றம் கிடையாது. சடகோபன் ஒரு வார்த்தை சொன்னா சத்தியம். தேரரு சுடரடி அது மாதிரி மாமேகம் சரணம்ன்றது கண்ணன் சொன்னா கூட யோசனையாக தான் இருக்கு. அதே தேரரு சுடரடி நம்மாழ்வார் சொன்னா விசேஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சாரியனை தவிர எதுவுமே பாடாத ஒரு ஆழ்வார். ஆழ்வார்கள் பெருமாளை பாடாத ஆழ்வார் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார். ஆச்சரியமா சுவாமி நம்மாழ்வார் 32 வருஷ கால பரியந்தம் இருந்தார். இன்னைக்கு எந்த இடத்துல சுவாமி நம்மாழ்வார் சன்னிதி இருக்கோ அந்த இடத்துல தான் அவரோட சரீரத்தை திருப்பள்ளிப்படுத்தினார். சும்மா சாதாரண இடம் இல்லை, அந்த இடத்துல தான் சுவாமி நம்மாழ்வாருடைய திவ்யமான சரீரம் இருக்கு. அந்த இடத்துல தான் அவர் ஜீவ சமாதின்ற மாதிரி கூட சொல்லலாம், பலவிதமாக சொல்றது உண்டு. ஜீவ சமாதி எந்த இடத்துல இன்னைக்கு சுவாமி நம்மாழ்வாருடைய மூர்த்தி இருக்கோ, எந்த இடத்துல அவருடைய கோவில் இருக்கோ, மூலவர் இருக்கோ, அந்த புளிய மரத்தடியில தான் சுவாமி நம்மாழ்வாருடைய திருமேனி பள்ளிப்படுத்தப்பட்டிருக்கு. அத்தனை விசேஷமான ஒரு ஸ்தலம். அதுக்கப்புறம் அந்த மூர்த்தியை வச்சுண்டு அழகா உற்சவம் எல்லாம் பண்ணிண்டு சடகோபன் வந்தார், வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார்னு சொல்லி உற்சவம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஊர் ஊரா இடத்துல உற்சவம் பண்றார். அப்ப மதுரை சங்கம் வளர்த்த ஆச்சரியமாக தமிழ் வளர்த்த சங்கம் மதுரைன்னு சொல்லணும் இல்லையா? நிஜமாவே மதுரைக்கு இன்னைக்கு ஒரு ஏற்றம் இருக்கத்தான் செய்யாது. சங்கம் நிஜமா தமிழ் சங்கம் அப்படின்னா மதுரை தான். பொற்றாமரை குளம் இன்னைக்கும் ஆச்சரியமா மீனாட்சி இருக்கும்படியான ஒரு ஸ்தலம் இருக்கு. மதுரை மீனாட்சியுடைய கோவிலில் தானே பொற்றாமரை குளம் இருக்கு. அந்த பொற்றாமரை குளத்துல இந்த தமிழ் புலவர்கள்லாம் ஏறிட்டாலாம், சங்க புலவர்கள்லாம். சங்கம் ஏறாத கவி, அதனால வேதம் தமிழ் செய்த புலவர்னு நீங்க சொல்லப்படாது. எங்க சங்கத்துல நீங்க அவர் எழுதின பாசுரம்லாம் காமிங்கோ, இலக்கணம்லாம் சரியா இருக்கான்னு நாங்கள்லாம் பார்த்துட்டு ISO 9000 முத்திர மாதிரி அது தமிழுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னா சங்க புலவர்கள் ஒத்துண்டா அடையாளம். நக்கீரன்லாம் சொல்றோம் இல்லையா, நெற்றிக்கல் திறப்பினும் சங்கப்புலவன். அதனாலதான் அவ்வளவு தைரியமா சிவபெருமான் இருந்தாலும் வெளுத்து வாங்குறாரு. நீ பண்ண தமிழ் தப்பு தான். சிவபெருமான் இருந்தாலும் தமிழ் தப்பு பண்ண ஒத்துக்க மாட்டோம். அப்படி ஒரு இது ஆச்சரியம். தமிழை விட்டு கொடுக்க மாட்டான். சிவபெருமான சண்டை கூட நிற்பாரான், தமிழை விட்டு கொடுக்க மாட்டான். அவ்வளவு ஆச்சரியமான மதுரை சாதாரண இடம் கிடையாது. அதனால சங்கப்புலவர்கள் ஒரு சங்க பலகைன்னு ஒன்று உண்டு. அதுல எல்லாம் ஏறி உட்காந்துன்னு அதை தீர்மானம் பண்ணுவா. தீர்மானம் பண்ணி அந்த சங்க பலகையில அதை வைப்பா. அந்த என்ன கவி யார் இருந்தாலும் வச்சு விட்டாங்கன்னா சங்கப்பலகை அது நல்ல தமிழா இருந்தா அதை ஏற்றுக்கும், இல்லாட்டி அப்படி குப்பரை தள்ளி விட்டுடும் குளத்துக்குள்ள. அந்த மாதிரிதான் இன்னைக்கு யாராவது ஏற்றினோம்னா ஒரு தமிழும் தேராது, ஒரு தமிழ் தேராது. திரும்பி அந்த கால தமிழ் மட்டும் தான் தெரியிட்டே வரும். அந்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டா அதுக்கு என்ன நம்ம ஆழ்வார்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கெல்லாம் இதுக்கு ஆழ்வார் வரணும் அப்படின்னு சொல்லி அழகா ஒரு சின்ன ஓலையில ஒரே ஒரு பாசுரம் எழுதி இந்தாங்க இது வைங்கன்னு வச்சு விட்டா. அழகா எல்லாரும் ஏறி உட்கார்ந்தார்கள். இந்த சங்க பலகை ஒரு திரும்பி எல்லாரையும் தள்ளி விட்டு கொடுத்து இவர் எழுதின அந்த ஒரு ஓலை மட்டும் இப்படி வச்சிருந்து அப்புறம் எல்லாரும் என்னடாது அப்படின்னு அசந்து எடுத்து போய் பார்த்தா ஆச்சரியமா எழுதியிருந்தார். கண்ணன் கழினை நன்னும் மனமுடையீர் இன்னும் தாமம் தின்னம் நாரணமே. இது ஒரு ஸ்லோகத்துக்கு சங்கப்புலவர்கள் 300 பேர் ஒரு பரடு போட்டு உடனே அத்தனை பேரும் ஈ ஆடுவதோ கருடற்கெதிரே. ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தை சொல்லலாம் சார். ஈ நானும் பறக்கிறேன், கருடா நீயும் பறக்கிறேன், நீ நானும் ஒண்ணுதான், பார்க்கலாம் நீ நான் போட்டி வச்சுக்கலாமா, யார் ஹைட்டை பறக்கிறோம்னு ஈயும் கருடனும் போட்டி போட எவ்வளவு கேவலம்.
ஈ ஆடுவதோ கருடற்கெதிரே இரவிக்கெதிரே மின்மினி ஆடுவதோ. ராத்திரி ஆயிடுதுன்னா அழகா சந்த நட்சத்திரம் படிச்சுன்றதான். உடனே என்ன பெரிய சூரியன் வெளிச்சன்றா, வரட்டும் சூரியனை கூப்பிடுப்பா, நம்ம ஒரு பரீட்சை பண்ணி பார்க்கலாம். விடிய காலம் சூரியன் வந்தோம், ஓ இவர் தான் சூரியன், ரொம்ப ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி சூரியனுக்கும் நட்சத்திரம் நடுவில் யார் பட்டிமன்றம் வச்சோம், சூரியன் பெருசா நட்சத்திரம் பெருசான பைத்தியக்கார மாதிரி இல்லை. இரவிக்கெதிரே, இரவி அர்த்தம், இரவின்னா சூரியன், இரவை கிழிச்சு போட்டதான் இரவின் பேர். இரவிக்கெதிரே மின்மினி இரவிக்கெதிரே ஆச்சரியமா மின்மினி ஆடு நிறைய உண்டு, விதவிதமா சொல்லி வர. இல்லாட்டி சந்திரனுக்கு எதிர மின்மினி பூச்சிலாம் நான் தான் பெருசு அப்படின்னு சொன்னாலும் சூரியனுக்கு எதிர மின்மினி பூச்சி, நீ என்ன நட்சத்திரங்கள்லாம் வேண்டாம், இரவிக்கு எதிரே மின்மினி பூச்சி, நான்லாம் என் உடம்புலையே பளிச்சுன்னு இருக்கேன், நான் தனியா தெரியணும் இல்லையா அப்படின்னு. அது பகல்ல மின்மினி பூச்சி நம்ம மேலே வந்து உட்காந்தாலும் மின்மினி பூச்சி நமக்கு தெரியாது, ராத்திரியில மட்டும் தான் மின்மினி பூச்சி தெரியும். இரவிக்கு எதிரே மின்மினி ஆடுவது, ஈ ஆடுவதோ கருடற்கு எதிரே ஒருத்தன் சொன்னான். உடனே ஒரு புலவன் சொன்னா இரவிக்கு எதிரே மின்மினி ஆடுவதோ அப்படின்னா. உடனே இன்னொருத்தன் சொன்னான் நாய் ஆடுவதோ உரிமை புலி முன், நாய் வந்து இன்னும் பெரிய புலி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தது நாங்கள் எப்படி இருக்கும் ஆச்சரியமா. நரி நடை ஆடுவதோ கேசரி முன், சிங்க நட என்ன நான் நடந்து காட்ட நரி நடந்தா அப்படி இருக்கும். பேய் ஆடுவதோ அழகூர்வசி முன், பேய் ஆட்டம்னு சொல்லுவோம், ஊர்வசி ஆட்டம் ரெண்டும் இருக்கு. பேய் ஆட்டம் எல்லாரும் ஊர்ல பேசிக்கிறவா, ஊர்வசி நீ நானும் போட்டி போடலாம். பேய் ஆட்டம் ஊர்வசி ஆட்டம் இது வசதி. பேய் ஆடுவது அழகு ஊர்வசி முன், இதெல்லாம் எவ்வளவு கேவலமோ அதுபோல வகுலாபரனுடைய ஒரு வார்த்தை ஒரு கவிக்கு நாங்கள்லாம் ஈடாகுமோ. பெருமாளே தலையாற்றும்படியா சொல்றார், அப்பேற்பட்ட எங்க வகுலாபரனுடைய ஒரு கவிக்கு ஈடாகுமோ, ஒரு வார்த்தைக்கு சமானமாகுமோ நாங்க சொல்ற தமிழ் எல்லாம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல, அத்தனை பேரும் சடகோபன் நம்மாழ்வார ஆச்சரியமா தெய்வ தமிழ் புலவர் அப்படின்னு ஒத்துனுட்டார், வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு ஒத்துனுட்டார். இப்படி மதுரகவி ஆழ்வார் எல்லா இடங்கள்லையும் சுவாமி நம்மாழ்வாருடைய பெருமையை நிரூபணம் பண்ணார். அவர் பராமரிச்சதுக்கு அப்புறமாலாம் கூட நம்மாழ்வார் பாசுரங்கள்லாம் மறைஞ்சு போச்சு. அப்ப கூட நாதமுனிகள் திருக்கோளூர் வந்து கண்ணினும் சிறுத்தாம்ப கத்துண்டு அதை போய் ஆழ்வார் திருநகரியில புளிய மரத்தடியில நின்றுண்டு 12000 தடவை ஜபிக்க, அதன் பிறகுதான் ஆச்சரியமா சுவாமி நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாயி தான் சொன்ன திருவாய்மொழி முதற்கொண்டு மற்ற ஆழ்வார்கள் சொன்ன எல்லா பிரபந்தங்களையும் சொன்னார். அதனால இன்னைக்கு திவ்ய பிரபந்தம் இருக்குன்னா காரணம் திரும்பவும் கண்ணினும் சிறுத்தாம்பு மதுரகவி ஆழ்வார் தான். மதுரகவி ஆழ்வார் இல்லை, கண்ணினும் சிறுத்தாம்பு இல்லை அப்படின்னா திவ்ய தேசங்கள் தெரியாது, திவ்ய பிரபந்தங்கள் தெரியாது, சுவாமி ராமானுஜர் தெரிஞ்சுக்க மாட்டார். இன்னைக்கு எத்தனையோ இழந்திருப்போம். நிஜமாவே ஸ்ரீரங்கம் ரங்கராஜனை யாரும் கொண்டாடி இருக்க மாட்டோம். திருப்பதி ஸ்ரீனிவாசன் ஒரு ஜந்து போய் பார்க்காது. திருவனந்தபுரம் பத்மநாபன் யாருன்னு கேட்டுடுவோம். யாரோ ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு, யாரோ ராஜா படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு போயிடுவோம். இத்தனைக்கும் காரணம் ஒரு மதுரகவி ஆழ்வார், சத் சிஷ்யன். அவ்வளவு விசேஷம். அதனால்தான் பெரியவாள்லாம் சொல்லுவா, ஆழ்வார்கள் யாருக்கு ஏற்றம்னா மதுரகவி ஆழ்வாருக்கு ஏற்றம். ஏன்னு கேட்டா பெருமாளே வேண்டான்னு புறந்தள்ளி ஆச்சாரியனே கத்தின்னு கிடந்தார். ஆச்சாரியன் தான் சர்வசிரேஷ்டம்னு நமக்கு ஒரு தைரியம் வரணும் அப்படின்னா அது ஒரே கதி மதுரகவி ஆழ்வார் தான். வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் ஏறு எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே. நிஜமாவே சத்சிஷ்ய பாவம் வரணும் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார் ஸ்மரிச்சோம்னா சத் சிஷ்ய பாவம் நிச்சயமா வந்து. சத்சிஷ்ய பாவம் மதுரகவி ஆழ்வார் நினைச்சுதான் வடுக நம்பிக்கையில ராமானுஜரிடத்துல அப்படி ஒரு பக்தி வந்தது. அதனால அந்த மதுரகவி ஆழ்வார் நீங்க நிஜமாவே நம்மாழ்வார் வைபவம் இல்லை, மதுரகவி ஆழ்வார் வைபவம் தான் நான் சொல்லி கூட நம்மாழ்வார் வந்தார். சுவாமி விவேகானந்தரை பத்தி சொன்னா கூட ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரா போல, அவ்வளவுதான். நிஜமாவே பரீட்சித் மகாராஜன் அஸ்திவாரமாக கொண்டுதான் பாகவதம். அதுபோல இன்னைக்கு மதுரகவி ஆழ்வார் வைபவம். ஏன்னா இன்னி வரைக்கும் சத்சிஷ்யன் அப்படின்னாலே மதுரகவி ஆழ்வார். இன்னைக்கும் பார்த்தோம்னா ஆழ்வார்த்தனால வைகாசி விசாகத்துக்கு நவதிருப்பதி பெருமாள் இருந்தால் பக்கத்தெல்லாம் போய் நிற்கவே மாட்டார். மதுரை ஒருபாடு கிடப்பார். நம்மாழ்வார் பக்கத்துல தான் போய் நிற்பார். மற்ற பெருமாள் வந்தா என்ன போனா என்ன, எனக்கு என்ன போச்சு, அது நம்மாழ்வார் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் நம்மாழ்வார் பக்கத்துல நிற்பேன் அப்படின்னு நம்மாழ்வார் இடத்துல ஒதுங்கி நின்றுருப்பார். அவர் திருவடி நாளிலேயே ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு மகாத்மா மதுரகவியார். அதனால அவரை போல ஒரு சத்சிஷ்ய பாவம் மக்கள்லாம் வரட்டும். சத்சிஷ்யம் ராமானுஜரே கதின்னு கிடப்போம்.
அடியேன் ராமானுஜதாசன் அடியாள் ராமானுஜதாசின்னு ஹிருதயத்தில் நிலச்சு நிற்கட்டும். சடகோபட்கத்தின்னு கிடப்போம். மதுரகவி ஆழ்வார் போல எதுவுமே வேண்டாம். தேரரு சுடரடி இருக்கு, அம்மாழ்வார் இருக்கார், ராமானுஜர் இருக்கார். எதை இழந்தாலும் திரும்ப அடையலாம். பகவான் இருக்கார். இன்னும் கவலைப்படாதீங்க, மனசை போட்டு அலட்டிக்காதீங்க, எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சரணாகதி இருக்கு, சதாச்சாரியன் இருக்கார், நாமஜபம் இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? இது என்னைக்குமே நீங்காத செல்வம் நிறைந்து. அதனால மதுரகவி ஆழ்வார் திருவடிகளை இறுக்கி பிடிச்சுக்கோங்கோ. அவரே கதின்னு கடங்கோ. நிஜமாவே மதுரகவி ஆழ்வார் பலம்தான். திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர் நிற்க வச்சு 81 வாக்கியம் பேசினார். வேறு எந்த இடத்துல ராமானுஜர் நிற்க வச்சு யாருமே பேசல. பெரியவாள்லாம் கூட அரண்டு போவார் ராமானுஜர் அப்படின்னு. ஆனால் இவர் நின்று ஜெயிச்சு காட்டினாள். பெண் பிள்ளைன்னா திருக்கோளூர் பலம். அதனால எல்லோருக்கும் புகுமூர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ. அதனால பெண் பிள்ளை விடமாட்டேங்கிறார். மதுரகவி ஆழ்வார் ஊரை விட்டு போவாளா? திருக்கோளூர் வைத்தமானதான் 2ஆம் பட்சம். மதுரகவி ஆழ்வார் ஊரை விட்டு கிளம்பலாம். மதுரகவி ஆழ்வார் ஊரை விட்டு கிளம்புறது சரியா படலையா? என்ன ஆச்சரியம்னா, சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு 12 வருஷம் வெளில போயிருக்கார். பூலோக வைகந்தத்தை விட்டுட்டு 12 வருஷம் மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் உட்கார்ந்தார். ரங்கராஜனே வேண்டாம் அப்படின்னு திருமாலின் சோலை அழகிற இடத்துல கூடத்தாழ்வான் போனார். அதெல்லாம் ராமானுஜருக்கு பெருசா தெரியலையா? திருக்கோளூர் விட்டு போகலாமா? மதுரகவி ஆழ்வார் அவதார ஸ்தலத்தை விட்டு போகலாமோ அப்படின்னு ஒரு ஆதங்கம். அதனால வேறென்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் ஏறி எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுர கவியார் எம்மை ஆழ்வார். அவரே அரண். இந்த மதுர கவி அவரே கத்தின்னு கடப்போம். எல்லை இல்லாத தாசிய பாவம் நமக்கு வரட்டும். மனந்த மதுர கவியாவே இருக்கும். எல்லை இல்லாத தாசிய பாவத்தில் தலைப்போம். எல்லை இல்லாத குரு மகிமையை அனுபவிப்போம். அபார மகிமா குரு மகிமா. விழி கிடைக்குமா? அபயக்கரம் கிடைக்குமா? குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமா? ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय सद्गुरु महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तन गोविंदा जय जानकी कांत स्मरणम जय जय राम राम गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்
எம்பெருமானா திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. जय श्री इंदु माता की जय श्री ताम्रभरणी माता की जय श्री वैத்தமாநிதி பெருமாளுக்கு जय श्री मधुरकवि आழ்வாருக்கு. सर्वत्र रामानुजनाम संकीर्तनम रामानुजा रामानुजा. जय श्री महाब्रह्म श्री गोपालवल्ली दासरिक्कु जय.